தப்பு தப்பு தான் சாமின்னு சொல்லி சொன்னால் அவர் பார்த்துக்கிறாரு பெருமாள். அது மாதிரி தப்பு தான் இங்கே வந்து மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது இல்லையா? அது மாதிரி நான் முதல்ல உங்களிடம் சரணாகதி அடைந்து எங்கள் உரையை துவக்குகிறேன். 2000 ஆண்டு இல்லை, அதையும் தாண்டிய ஆண்டுகள் கிறித்துவம் இந்த மண்ணில் இந்த உலகத்தை தொடர்ந்து வந்தது. 19 பார்வை அப்படின்னு பார்த்தா ஏதோ மேற்கத்திய பகுதிகளில் இருந்து தான் இந்த கோட்பாடு வந்திருக்கும். ஏன்னா மதம் என்று சொன்னால் நல்லா இருக்காது, கோட்பாடு என்று தான் சரியான சொன்னாகவே நான் பார்க்குறேன். இந்த கோட்பாடு வந்தது இப்படித்தான் எல்லாரிடையும் பரப்பப்பட்டிருக்கு, அப்படித்தான் கேட்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையிடமான வாடிக்கிறக்கோ அல்லது இத்தாலிக்கோ செல்வதற்கு முன்பே ஒரு கோட்பாடு மண்ணை அடைந்ததுன்னா கட்டாயமாக தமிழ் மண்ணாகத்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். இது நம்பிக்கையாக இல்லை, இருக்கும். ஏன்னா அதை கடைசியாக சொன்னால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இருக்க முடியும், இருக்கும். வேள்வின்லாம் கிடையாது, சுத்தியெல்லாம் சொல்ல முடியும். இந்த ஏன் இந்த இதுக்குள்ள ஆழமாக சொல்லுகிறோம் அப்படின்னா, முதலில் கிடைத்த அந்த கிப்பர் மொழியில் கிடைத்த புதிய பழைய ஏற்பாடுகளை பார்த்தா ஒரு 66 தேவையான அன்றாட புழங்கக்கூடிய உயிர் காக்கக்கூடிய சொற்கள் வந்து அதனுடன் கலந்துருக்கு. உப்பு இருக்கு, மிளகு, துத்தம், மயில், இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். ஒரு 66 சொற்கள் இருக்கு. ஏன் உயிர் காக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்றோம்னா, அதே மாதிரி புளி, உணவுக்கான புளி, இந்த புளி இது அப்படியே எந்த ஆங்கிலத்தில் படிச்சிருக்கு, எப்படி புனமட்டிக்காக அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிக்கின்றதுக்காண்டி அப்பாஸ்தலர்கள் போடுறோம். அந்த அப்பாஸ்தலர்கள் போட்டிருக்கா புளி அப்படின்னா வாசிக்க முடியும். அப்படின்னா அப்போ இந்த மண்ணுக்கும் ஏதோ வேறு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வந்தது அப்படின்றது இல்லை, இது ஆசிய கண்டத்துக்குரியது. ஏன்னா எல்லாரும் மறந்துடும், தலை போக்குவரத்து வந்து மறந்துட்டோம். காரணம் ஒரு பக்கம் விமானத்துக்கு போகும்போது, இல்லைன்னா முந்தைய நம்மளுக்கு கப்பல், இப்படி தான் வந்து நம்மளுக்கான மூளை தயார்படுத்தப்பட்டது. ஏன்னா அதை உடைச்சு பார்க்கறது இருக்குல்ல. ஏன்னா பாபிலோன்னா வந்து ரொம்ப தூரம் இல்லை, பாலஸ்தீனம் ரொம்ப தூரம் இல்லைன்றதை மறந்துடலாம். இந்த பக்கம் அப்படியே அந்த இந்திய மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறிய மலை தொடர் நோக்கி தானே இருக்கு. இது நடந்து போகக்கூடிய பழைய பெரும் வணிக பாதை அது. அப்ப பெரும் வணிக பாதையில என்னென்ன மாதிரியெல்லாம் வணிகங்கள் கொண்டு போனாங்கன்னா சிறு சிறு குறிப்புகளாக தான் சொல்லுது, மிகச்சிறிய குறிப்புகள் தான் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு பார்வையை நம்ம என்ன வைக்கிறோம்னா, மிளகும் உப்பு இல்லைன்னா மெல்ல சாமான், இது பழமொழி. மிளகும் உப்பு இல்லைன்னா மெல்ல சாமான், மெல்லச்சாவான், அது மெல்லச்சாவான் தான் பதிவாயிருக்கு. இதை கொஞ்சம் வயசானவங்ககிட்டலாம் தேடும் போல தான். அப்போ உப்பு விளைந்த பகுதி இது முக்கியமானது. உப்பு விளையும், சும்மா எல்லா கடல் தண்ணி உப்பாக இருக்குனால உப்பு வராது. அப்படின்னா எல்லா ஊர்லேயும் உப்பு, அமெரிக்காவில் உப்பு இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுங்க. இங்கே உலகமே வந்து எல்லாரும் ஏற்று பார்த்துருக்க, அமெரிக்காவில் உப்பு இல்லாத வகை உள்ள தெரிஞ்சுக்கங்க. இந்த பக்கம் வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் போனீங்கன்னா பிரான்ஸில் வந்து 15 விழுக்காடு உப்பு தான் கிடைக்கும். அப்போ மீதி உப்புலாம் எங்கே கிடைச்சிச்சு? அடுத்த கேள்வி இருக்கு, மிளகு எங்கே கிடைத்தது? அப்போ முழுக்க இந்த அலநாடு என்று சொல்லக்கூடிய மதுரையினுடைய மதுரை மண்டலம் தான். மதுரை மண்டலம் தான், அது அலநாடுன்னு தான் சொல்கிறாங்க. அலன்னா மிளகுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் வந்து உப்பு என்ற பொருள். அப்போ இந்த மண்ணில் தான் ரெண்டுமே விளைந்திருக்கு. இந்த உப்பை கூட ஒரு பாதிரியார் நேற்று தான் பேசிட்டு இருக்கும் போல சொன்னேன், டேவிஸ்ன்ற பாதிரியார் தான் அந்த உப்பு தொடர்பாக ஆய்வு நிகழ்த்துறார் பிரான்ஸில். அவர் கடைசியாக வந்து கிறித்துவத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார். முழு பேர் எனக்கு நினைவு, டேவிஸ்ன்றது எளிதாக டேவிட்ன்றது இந்த பகுதியில் புழக்கப்பட்ட பேர்னால என் மூளைக்குள்ள போயிடுச்சு, மீதி பேர் இருக்கு. அந்த அவர் விலக்கி வைக்கப்படுகிறார். காரணம் வந்து இவர் சொன்ன அந்த தத்துவம் தான் சிக்கல். அவர் கண்டுபிடிக்கல. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, எந்த கடல் நிலப்பரப்பில் பாசி,
கடல் பரப்பில் பாசி, அதுக்கு அடுத்து இறால். இறால்னா இறால் குஞ்சுகள், பெரிய இறால் குஞ்சுகள். அதுக்கு அடுத்து தாளகம் சொல்லுவோம், தமிழில் புழக்க சொல்லாக என்ன இருக்குன்னு மரகதம்ன்றதையும் ஒன்று சொல்லுவோம், மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த எங்கெல்லாம் இந்த கடல் பரப்பில் இருக்கோ, இந்த கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அது பூரா செத்து இல்லைன்னா அதனுடைய கழிவுகளை ஏற்படுத்தி, இந்த கழிவுகள் தான் தண்ணீரை, அந்த கடல் தண்ணீரை சலினிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதிகப்படுத்தும், அந்த கடினத்தன்மையை கூட்டும். இந்த கடினத்தன்மையானது வந்து அப்படி கடல் சிற்றலைகளாக வரும்பொழுது இந்த கடல் மண் வருது, இங்கிட்டிருந்து போகிற ஆற்று தண்ணி இல்லைன்னா மழை பெஞ்சு போகிற தண்ணி ரெண்டும் சேர்ந்து அந்த ஒன்றோட ஒன்று கலக்கும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு கிளே ஃபார்ம் ஆகுது, களிமண். இந்த களிமண்ணில் உப்பு தண்ணீரை படும் பொழுதுதான் உப்பு விளையும்னு சொல்லி ஒரு தாட் சொல்றார். அவர் கண்டுபிடிக்கல, ஏன்னா அவர் இப்படியே கடற்பரப்படியே நடந்து எங்கெல்லாம் வருது இதை சொன்னோடனே அவங்களால பொறுக்க முடியல. ஆனால் அறிவியலை 16-17க்கு பின்னால் தான் வந்துட்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அது ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அறியாதில்லை, நான் ஒன்றும் புதிதாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ஆனால் அதற்கு முன்னால் எப்படியெல்லாம் அந்த அறிவியலுக்கான சிக்கலை நிறுவனங்கள் வைத்திருந்திருக்கிறதுன்றதான். பின்னால் அந்த தன்மையை பின்னால் வந்த பாதிரிமார்களே, இங்கே தமிழ் மண்ணுக்கு வந்த பாதிரிமார்கள், ரோமன் கத்தோலிக்க பாதிரிமார்கள் சொல்லலை, ப்ராட்டஸ்டன்ட் பாதிரிமார்கள் தான் இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இது ஏன் அந்த செய்தியை சொல்கிறேன்னா, இப்படி இந்த மண் எங்கே விளையுது, அந்த டேவிஸ் சொன்னதுக்கும் தரங்கம்பாடியில் இருந்ததுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணணும். இப்போ எல்லாருமே வந்து 19 வந்து இவர் சீகன் பார்க்க வந்து மதத்தை பரப்பினார்கள், இல்லை ஆண்களை பூரா துட்டை பிடிச்சிட்டாங்க. அது பின்னால் சொல்கிறேன், எப்படியெல்லாம் மதம் பரப்புனாங்க பிடிச்சாங்கன்றதுக்கெல்லாம் பதில் நீங்கள் சொல்கிறத விட நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும் முதல்ல. ஏன்னா இதுக்கு முதல்ல நான் என்னை பற்றி அவர் முழுமையாக அறிமுகப்படுத்தவில்லை, பேச்சு தடைப்பட்ட போயிடும். அதனால் சொல்கிறேன், நான் அடிப்படையில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இறை மறுப்பாளர்களால் வளர்க்கப்பட்டவங்க நாங்கள். அதனால் எங்களுக்கு எல்லா கடவுளும் வந்துட்டு சரிதான், அப்படிதான் சொல்ல முடியும். எம்மதம் சம்மதம்லாம் கிடையாது, எல்லா கடவுளும் இல்லைன்னு சொல்கிறாருக்குல்ல. முதல்ல என்னை நான் யார் என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவருக்கு தெரியாது, எனக்கு பெரும் நெருக்கம் இல்லை, எனக்கும் தேவைச்சு 19 என்னை அறிமுகப்படுத்தி இருப்பார், அவ்வளோதான். நான் முதலுடைமை ஏற்றுக்கொண்ட நாத்திகத்தை முன்மொழியக்கூடிய நபர் தான் நான் இந்த இடத்துல. ஓ அப்படியா? அதனால நாங்கள் எங்களுக்குன்னு தனி பார்வை அப்படிலாம் கிடையாது. காலை வந்தோடனே கூட கிண்டல் பண்ணியிருந்தோம், உள்ள ஒரு மார்சிய பார்வை. அது என்ன பார்வை? மனுஷன் பார்வையை பார்க்க மாட்டான்னா மார்சிய பார்வையில் பார்க்கணும் இல்லை, என்ன வேண்டி கிடைக்கும். ஒரு செய்தியை பார்க்கிறோம், பார்க்கிற செய்தியை சொல்லு, அதில் இந்த பார்வையில் அப்புறம் இந்த திராவிட இயக்க பார்வையில், கிறிஸ்தவ பார்வையில், இஸ்லாம் இப்படியே போயிட்டே இருக்கணும். உனக்கு என்ன பார்வை இருக்கு? உண்மையை வந்து சொல்லு, அது பொது வழியில் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா சரியாக தானே இருக்கும். ஏன்னா இப்படித்தான் ஒவ்வொரு கோட்பாடுகளும் வந்துட்டு பரப்பியிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. பல்லாயிரம் மக்கள், கோடான கோடி மக்களை வந்து கிறிஸ்தவம் இழுத்துருக்குன்னா சும்மா வந்து கண்ணை மூடிட்டு இப்படி ஜெபம் பண்ணுறதுனாலலாம் ஏற்றுக்கலை. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீங்கள் நம்பினார். உண்மையிலே நான் கடும் வார்த்தையில் சொன்னால் அதை விட அடிமுட்டாள்தனமான நம்பிக்கை வேறு எதுவும் இருக்காது. அவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ரிப்பல் இருக்கு, சும்மா தான் இல்லை. அந்த அது படித்து பார்த்தாதான் தெரியும். அந்த ரிப்பல்ல உப்பு தண்ணி தண்ணி குடிப்பான்றது நம்ம ஊர் பழமொழி. இதை அன்னைக்கே சொல்லியிருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே. நீ உப்பு தண்ணி தண்ணி குடிக்கணும்ல. முதலாளிகளே, நீங்க இன்னைக்கு ஜன்னீர் தனம் பண்றீங்க, நம்ம ஊர் லாங்குவேஜ் சொன்னேன், உன் ஜன்னீர் தனத்துக்கு கீழே இருக்க மேலே வீடு ஒரு 3 போட்டு மிதிப்பான் இருப்பான். இது அப்படியே மொழிபெயர்த்தான். இது அப்படியே நம்ம ஊர் மொழியில மொழிபெயர்த்தா எப்படி சார் இருக்கும்? வழக்கு சொல்ல அகராதி போட்டவரும் லீகல் பால்க்கு தான் போட்டிருக்காரு. அதனால அவர் மொழியில தான் நான் பேசி ஆகணும். அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையான சும்மாலாம் புரட்சியாளர்னு ஒரு நபரை அவர் இருந்தாரா இல்லையான்னு உள்ள வரல. அவர் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதுல, ஏன்னா அது எதிர்கருத்துக்கள்லாம் வந்து ஏங்கல்ஸ் காலத்திலே கடுமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு இமேஜின் தாட் கிரியேட் பண்ணுறீங்க. ஏன்னா நேர்த்தின்மைக்கு வரல, 150 வருடத்துக்கு முன்னால் பெரும் புத்தகங்கள் வந்திருக்கு. ஏன்னா அதே அந்த மண்ணில் பிறந்த ஏங்கல்ஸ், அதே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஏங்கல்ஸ் எழுதின புத்தகம் தான். அதனால் அதுக்குள் நாம் போக வேண்டாம்.
அப்போ இந்த எதிர்மறை கருத்துக்கள் என்பது எல்லா காலங்களிலுமே இருக்கிறதா. ஏன் நாம் கொண்டாடினோம் கிறிஸ்துவத்தையோ ரெண்டு கிறிஸ்துவை ஏன் கொண்டாடினோம்னா ஒரு புரட்சிகரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவதற்கான இந்த நிலையிலிருந்து தான் நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஆசிய கண்டத்தை இன்னைக்கு இந்துத்துவவாதிகள் சொல்றாங்க. அகண்ட பாரதம் நீங்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா முன்சியோட புத்தகம் தமிழில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 42லே மொழிபெயர்த்துட்டாங்க. மறுபதிப்பு அவங்க போட்டாங்களான்னு கேட்டேன். KN முன்சி பேராசிரியர், பெரும் பேராசிரியர், சும்மா சொல்லிட முடியும். ஏன்னா ஒரு இன்னொரு எதிர் அணியில் இருப்பதால் நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியது. இந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஃபவுண்டர் ஆஃப் இந்து பல்கலைக்கழகம் அவருடைய அந்த அவன் சான்றோட சொல்கிறான், மிக சுருப்பமான சான்றோட சொல்கிறான். எதையும் இன்னைக்கு மறுத்தொலை முடியல. இந்த கலாச்சார பண்பாடு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு, பண்டைய கலாச்சாரம் தான், இப்போதைக்கு விட்டுருங்க, பண்டைய கலாச்சார பண்பாடு, அதை விட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு, இதை எடுத்து சொல்கிறான். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மேற்கத்திய நாடுகளிலிருந்து கிறிஸ்துவம் வரவில்லை, இந்த மண்ணுக்குரியதான் கிறிஸ்துவம், அதுதான் சொல்ல வரேன். இது இந்த தரைப்பகுதி இதில் தான் அதனுடைய கருத்தொட்டிய தாக்கங்கள் இருக்குல்ல. இந்த கருத்தொட்டிய தாக்கங்களை பல நூறு நூல்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மறுத்தவர்களும் தான் கிறிஸ்துவத்தை தழுவிய தமிழ் நூல்கள்ல நிறைய எழுதினாங்க. வள்ளுவம் உட்பட, தொல்காப்பியம் உட்பட, நன்னூல் உட்பட கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கிறதுன்றாங்க. இதை நாம் சொல்லலாம். ஏன்னா சொன்ன போல காப்பா அப்பா தோற அவனுக்கு கீழே நம்ம பெரிய ஆள் இங்கே யாரும் இல்லை. அவன் சொன்னா ஜருத்தானே, இந்த மண்ணில் பிறந்தவர் தான் பாவானை சொன்னா ஜருத்தா. அதுக்கு மேலே இங்கே எல்லாம் நோ அப்பீல் மோர். அவன் சொன்னா கேட்டு போக முடியாது. ஏன்னா அதை அந்த அளவுக்கு அகல ஆழ கற்றவர்கள் இல்லை. அப்ப காப்பா அப்பா துறையார் சொல்றாரு. அப்பா துறையார் ஏசு அவருக்கு ரோமன் கத்தோலிக்கா இல்லாட்டி புரோட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கு போனவர் இல்லை. அவர் வைணவத்தை ஏற்றுக்கொண்ட நபர் இல்லை. அது இது இந்த குறியீடை சொன்னா தான் அது சரியா இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ இது ஒத்த வரியில 2 வரியில தான் சொல்லிட்டு போறேன் போற போக்கில். இது இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் பண்றான். இந்த இலக்கியங்கள், இந்த நீதி நூல்கள், இந்த நீதி நூல்கள்ல இந்த இது இருக்கு, இந்த நீதி நூல்ல இது இருக்கு. கிறிஸ்துவம் தொகுக்கப்பட்ட காலம் சொல்றாரு. 6-7 காலங்கள். நம்ம ஊருக்கு வரும்போது பொத்தாம் பொதுவா 7-8 காலம் தான் அவங்க சொல்றாரு. முழு தொகுப்புகளா சொல்றாங்க. ஏன்னா பல்கா கிடைக்கிறவங்கள பேசியிருப்பாங்க. முழு தொகுப்புகளாக கிடைத்தது 6-7 காலகட்டம். அப்போ 6-7 காலகட்டத்தை சொல்ல போல இந்த மண்ணில் பக்தி இலக்கியம்னு வர்றாங்க. நம்ம ஊரில் பக்தி இலக்கியம்னு சொல்லணும். அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் சைவர்களும், இந்த பக்கம் வைணவர்கள், இந்த பக்கம் ஏற்கனவே இருந்த சமணங்கள் வருது, ஆசிவகம் அதுக்கு முன்னால் வருகிறது, பௌத்தம் இருக்குது, கிறிஸ்துவம் இருக்குது. அது இப்போ ரொம்ப காலத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் வரும். அப்போ இந்த 3, 4, 5 தத்துவங்கள் இருக்கிறோம். இந்த 4, 5 தத்துவங்களை நாம் முழுதாக ஆழ கற்றவன் அல்ல. ஆனால் பிற ஆழ கற்றவர்களுடைய நூல்கள் இருக்கு இல்லையா, அவர்களுடைய தொகுப்பை வச்சு பார்க்கும் பொழுது இது எல்லாம் ஓரளவுக்கு அங்கிருந்து இங்கும், இங்கிருந்து அங்கும் அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ கிறிஸ்தவம் என்பது இந்த மண்ணுக்குரியதை முதல் என் வாதமாக அடித்து சொல்ல முடியும். இதை நான் சொல்லலை, ஆய்வறிஞர்கள், பெரும் அறிஞர்கள், தமிழ் புலவர், ஆங்கிலத்தில் எழுதியவர்களும் இதைத்தான் சொல்றாங்க. இது நான் உங்களுக்காக, நீங்க கிறிஸ்துவர்கள் கூடியிருப்பதற்காக இந்த சொல்லலை. ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்லை. அது சொல்றதுனால எனக்கு ஒன்றும் நடந்துட போறது இல்லை. ஏன்னா நான் நாளைக்கு எலெக்ஷன்ல நிற்க போற நபரும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவம் என்பது உலகம் வாட்டிக்கன் நகரத்திற்கு முன்பாகவே இங்கு கால் பதிக்கப்பட்டது. முதல் இதை நான் ஆழமாக வைக்கிறேன். அதுக்கடுத்து நெடுங்காலங்கள் ஓடும். அது எந்த காலத்தில் பரவியது? இப்போ போர்த்துகீசியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பின்னால்தான் தாமஸை தெரிய வரும். அதுவரை தெரியல. அது பொய் உண்மைன்றதெல்லாம் 2 தரப்பு கட்டுரைகள் தொடர்ந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த வாதங்கள் உங்களுடைய ஆன்மீக நற்செய்தி இதில் நான் படிச்சிருக்கேன். நற்செய்தின்னு ஒரு புத்தகம், நான் அதுக்கான சந்தாதாரர். நான் இன்னொரு இதுக்கும் ஒரு சந்தாதாரர். அதிலே வரும் 2 தரப்பு கட்டுரைகளும். அவர் இருந்தார், அங்கே வந்தார், வழிந்தார். பட் இருந்தாலும் போர்த்துகீசியர் வந்த பின்னால் தான் மயிலையில் இன்றைக்கு இருக்கிற சாந்தம்
சாந்தத்தை வந்து சொல்கிறாங்க. இருக்கான்னு நம்புகிறாங்க. அது நம்ம அதுக்குள்ளே போகல. சில நேரங்களில் நம்பிக்கையில் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது ஒரு போர்த்துகீசியர் இந்த மண்ணுக்கு வந்து 14-15 வச்சுக்கிட்டா கூட ஒரு 600 ஆண்டு காலம் வந்து அது ஏற்கப்பட்டு விட்டது. ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த தோண்டி எடுத்ததாக சான்று சொல்கிறாங்க. இதில் அதில் தான் இங்கே முக்கியம். அவர் இறந்த இடமாக சொல்லக்கூடிய புலிக்காடு சொல்ல பகுதி இன்னைக்கு வந்து கரிக்கோட்டா இதற்கு ஏவுதனை ராக்கெட் ஏவுதனை அந்த பகுதியில் போயிடுது. இன்னைக்கு அது ஆந்திர எல்லை பகுதிக்குள்ள தமிழக எல்லைக்குள்ள அங்கே பூரா ஃபாரஸ்டாக மாறிடும். அது இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வருது. ப்ளஸ் அந்த ISRO கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால அது அப்பயே தோண்டி எடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால அந்த சான்றுகள் குறிப்புகள்லாம் ஏன்னா இந்த ஆய்வாளர்கள் சோழினால அதுக்குள்ளே யாரும் உள்ளே போகிறது இல்லைங்க. சரி இருந்தாருன்னு சொல்லிட்டாங்கப்பா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. அது நீங்களா நானும் சரின்னு சொல்லிட்டாங்களா அறிஞர்கள் சொல்ல சர்ச்சான்னு விட்டுறதில்லை. அப்போ அந்த பல் கிடைத்ததாகவும் இந்த ஃபீமர் இந்த எலும்பு இருக்குல்ல, ஏன்னா தொடை எலும்பு, ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கிறது. ஏன் அதை குறிப்பிடுறாங்கன்றது தொடை எலும்பு தான் நீண்ட காலத்துக்கு மக்கி போகாத அரிக்காத. அதுக்கடுத்து மக்கி போகாத பல். என் புத்தர் பல் சிக்கல் இருக்கு சார், அதுதான் சொல்ல வரேன். புத்தர் பல்லுக்கு தான் போட்டு தந்துருக்காங்க. அதனால ஏன்னா புத்தர் பல்ல வச்சா பெரிய பல்லுகிட்டு இருக்கு, மயில் அழுகி போகாத பண்ண. அதனால தான் ஹசரத் பால் மசூதி ஜம்மு காஷ்மீரில் வந்தது. ஏன்னா அவருடைய முடி இருந்ததான் பிரச்சனை, பெரிய மயில் பிரச்சனையாச்சு. ஏன்னா ஏன்னா அது கட்டுறதே மிக அந்த பெரிய என்ன சொல்கிறாங்க மிகப்பெரிய தெப்பம் ஏரி. அந்த ஏரிக்குள்ள அழகாக கட்டியிருப்பான். நம்ம ஊர் மதுரை தெப்பக்குளம் போல் அந்த ஹசரத் பால் மசூதி அந்த மசூதியே உள்ளே போயிடுச்சு. அந்த அழகியலுக்காகவாது போர் தொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ, சண்டை போடலைன்னா கூட சண்டையை கொஞ்ச நாள் தள்ளி வச்சு சில இதில் நிர்மாணிப்பது என்பது இயலாது. திருப்பி அதுபோன்று நாம் உருவாக்குவது என்பது முடியாத காரியமாக இருக்கும். இல்லை அப்போ முடி ஏன் ரொம்ப காலத்துக்கு இருக்கும்ன்றது அதை பல் அதை விட காலத்துக்கு இருக்கும். இது விஞ்ஞானம். நம்ம இதில் இமேஜ் ஐடியல்லாம் தாட்டெல்லாம் கிடையாது. அதனால பல்லும் எலும்பும் எடுத்ததாகவும் அதை எடுத்து தான் இங்கே வந்து சாந்தத்தில் வைத்ததாகவும். சாந்தம் என்ற சொல் கூட போர்த்துகீசியர் சொல்லலாம், ஆங்கில சொல்லலை, போர்த்துகீசியர் சொல்லுறாங்க. அது என்ன பார்வை வைக்கிறாங்க? சாஸ்திரி போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா, இவர்களுடைய வணிக தளத்திற்காக இந்த வணிக எல்லை இருக்குல்ல, கடலொட்டிய வணிக எல்லைக்காக தன் வணிக பிறப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து இப்படி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஒரு சத்யநாதன் கூட வந்து அது இருக்கலாம்ன்ற பார்வையும் அவர் வைக்கிறார். நம்ம அதற்குள் போகலாம். பட் இருந்தாலும் அந்த எலும்பு இருந்துச்சுன்றது மெய்ப்படுத்தப்பட்டவங்களுக்கு. அது அவர் எலும்பா இல்லைன்றதுலாம் தெரியாது. ஒரு எலும்பு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அந்த இடத்துல வேற சுடுகாடு இல்லை. ஏன் இதை திருப்பி வரேன்னா, நான் வேற என்னுடைய பாயிண்ட் போகாமல் திருப்பி வரேன்னா இதை தெரிந்து கொள்வதற்கான செய்யலாம். ஏன்னா அது வேற கிறிஸ்துவர்கள் புதைத்து வணங்குதல். ஏன்னா அது ரெண்டாவது அதை காத்திருப்பது. இது ரெண்டும் வந்து கிறிஸ்துவ மக்கள்கிட்ட மட்டும்தான். அதுக்கிறது சைவத்தில் வந்து கொஞ்சம் இதனுடைய தாக்கம் சைவத்தில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வேற எந்த எலும்பும் வேற எதுவும் கிடைக்கல. நீண்ட ஒரு 10 மீட்டர் ரேடிக்கல்ல தோண்டியிருக்காங்க, வேற எதுவும் கிடைக்கலன்றத தகவலுக்காக சொல்றாங்க. இந்த இடைவெளியில் நீண்ட இடைவெளி அப்படிதான் சொல்ல முடியும். பல்நெடுக்கால இடைவெளி வந்தாலும் சான்றுகள் மிக சொற்பமாகவே நான் துவங்கினேன். திருத்தம் இந்த மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிடும். ஏன்னா ஏன் அந்த எலும்பை நம்ம வந்து சொல்றோம்னா, இதை நம்ம வந்து பார்த்தாலும் நிராகரிக்க முடியாது. இரண்டாவது, இலக்கியங்கள் முழுக்க வந்து வெறுமனே பக்தி இலக்கியம் சொல்லிட முடியும். எந்த நெறியும் வெறுமனே இப்படி ஒரு பார்வையை வைப்பதே குற்றம் தான் சொல்ல முடியும். பக்தி இலக்கியம்னா பக்தி அல்லாத இலக்கியம் மட்டும்தான். நெறிதான் ஒரு கோட்பாடு. இதை திருப்பி கூட நம்ம சொல்லுவோம், ஒரு கோட்பாடு. பக்தி இலக்கிய கோட்பாடு. மாணிக்கவாசகர் இங்கிருந்து வந்து காலடி போனார்ன்றது குறிப்புகள் கிடைக்கும். அதே அவர் மாணிக்கவாசகர் வந்து உபாயத்தது வந்து ஒரு கிறித்துவம், அது கிறித்துவமாக இருக்கலாம்னு ஒரு கூட்டி கிழித்து சொல்ல முடியும்.
ஒரு மன்னன் கிறிஸ்தவராக மாறுகிறார். எபிரியம்ன்ற சொல்லப்படுகிறது. அப்ப இவரிடம் விவாதித்தார், அவரை சிவனடியாராக மாற்றினார். அப்ப அந்த மன்னனாக இருக்கலாம் என்பது ஒரு 4லிருந்து 6 வரைக்கும் ஒரு கணக்குறாங்க. இல்லை 7, 8ன்னு ஒரு வாதம். இன்ன வரைக்கும் இந்த கல்வெட்டு ஆய்வாளர்கிட்ட அறுதியிட முடியாத பெருமான் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்க, அவர் இதில் சிலுவை போட்ட சிலை எடுத்துருக்காங்க. கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பத்திரிகை செய்தி அவங்க செய்யலாம். ஹிண்டில் முதல் பக்க செய்தியாகவே ஆங்கிலத்தில் வந்து அதனால எல்லாரும் படிச்சிருக்கனால கவனப்பட்டா எல்லாம் கவனப்படுத்தி சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய அரிய பார்த்தீங்கன்னா ஹிண்டிலே போய் நீங்கள் அடிச்சிங்கனாலே வரும். இது நூல்களாகவும் தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தி நூல்களுக்குள்ளும் தொகுக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அந்த சிலுவை என்பது இவங்க என்ன விவாதிக்கிறாங்க, அதை விளக்கம் சொல்லுவாங்க. இது அது போல இருக்கலாம் அப்படின்றது ஒன்றும். இவங்க அந்த சைவத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஆவுடை லிங்கம், அதே மாதிரி இவங்க வைணவர்கள் நாமம் போடுவாங்க. இந்த குறியீடுகள் எல்லாமே முழுக்க பெண்குறி ஆண்குறிக்கான குறியீடுகளாக தான் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் ஒன்றும் பொது வழியில் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவனே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2 தரப்புமே நீதிமன்ற பஞ்சாயத்து வருது. 1938 குடியாத்தம் கோர்ட்டில் ஒன்று, 2வது எங்கே கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோர்ட்டு. அப்போ கும்பகோணமே பெரிய ஊரில் உள்ளது. அது பக்கத்தில் வச்சுருக்காங்க, தேவதானத்துக்கு பக்கத்தில். அங்கே தான் கோர்ட்டு இருக்குது, வெள்ளக்காரன் கோர்ட்டு. அங்கே தான் நீதிமன்றம் அபிடாவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கான டிஸ்பியூட்டில் சொல்லியிருக்கான். இதே வந்து இந்த குறியீடு என்பது கூட ஒரு பக்கம் டி என்ற பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் கூட்டல் இருக்கும். இதுவும் கூட ஆண் பெண் குறியீடுன்றதான் கடைசியாக ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டார். அப்போ இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அப்போ எல்லாம் இந்த நெறிகள் கோட்பாடுகள்லாம் இந்த நிலப்பரப்புக்கு ஒத்தாப்படுகிறார். நான் முதல்ல சொன்னதுதான், இந்த ஆசிய பரப்பு இருக்குல்ல, இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் இது போன்ற விவாதங்கள் வந்தது. ஏன்னா 5 கண்டம் சொல்கிறோம். 5 கண்டத்தில் எந்த கண்டத்துலையும் இத்தனை கோட்பாடுகள் தோன்றியதுக்கு எந்த சான்றும் இல்லை. எதாவது இருந்தால் கூட நான் இப்பயே கூட உடனே மறுத்துக்கிறது தான், தெரிஞ்சுக்கிறது தான். எந்த கண்டத்துலையும் இல்லை. இருக்கா பார்த்தா என்னை விட ஆளை கட்டுறாங்க இல்லை, தெரிஞ்சுக்கிறது. ஐயா இருந்தால் சொல்லியிருந்தா கேட்டுக்கிறது. எந்த கண்டத்துலையும் இல்லை. அப்படின்னா இந்த கண்டத்தில் மட்டும்தான் அப்போ அவ்வளவு செல்வ செருக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அதான் பாயிண்ட். அதுதான் நான் முதல்ல சொன்ன உப்புக்கும் விளக்கும் என்பது இதில் தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ உயிர்கள் தோன்றிய இடம்னா அங்கே உயிர்கள்லாம் மனுஷன் தோன்றாமல் இருப்பான்ன்றதுக்குள்ள வரல. முந்தி தோன்றிருக்கலாம், அல்ல பள்ளியூர்கள் இருக்குல்ல, எல்லாம் கிடைக்கணும்ல. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு உயிர் வாழ்றதுக்கு ஒரு பொருள் மட்டும், ரொட்டி துண்டு மட்டும்லாம் பண்ணிட முடியாது. ரொட்டி துண்டு செய்யறதுக்கு உப்பு வேணா, அப்புறம் ஈஸ்ட் வேணும்ல, புளிக்கணும். ஈஸ்ட் இன்னைக்கு போடுறோம், அது புளிக்கணும்ல. புளிக்கிறதுக்கான நில அமைப்பு, தக அமைப்புகள் தேவைப்படுதில்ல. அப்போ அது இருந்தால் தான் அது செஞ்சிருமா. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருக்கும், அதுக்காக வர. அப்போ அப்பயே வந்து 9, 10 வரைக்கும் காலங்களிலே கிறித்துவம் என்பது இந்த மண்ணில் வந்து பரவலுக்கு வாதித்திருக்கிறார்கள். சிறு சிறு குறிப்புகளாக கிடைக்கிறது. அதற்கு பின்னால் வந்து போர்த்துகீசியருடைய வருகை, அதுக்கு பின்னால் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய போர்த்துகீசியருடைய வருகை. அது எல்லாரும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான் கொச்சி. அதற்குள் நாம் போக வேண்டாம். ஏன்னா கோயிலில் வந்தது, கோயில் அதில் தான் வந்துச்சு. ஏன்னா ஆப்பிள் வரல, சீத்தாப்பழம் வந்தது, பப்பாளி எங்கேருந்து தான் வந்தது, பட்டாணி எங்கேருந்து தான் வந்தது, இதெல்லாம் கொண்டு வர்றாங்க போர்ச்சுகீஸில். ஆமாம், போர்ச்சுகீஸியர் தான் கொண்டு வர்றாங்க. அவர்களுடைய கப்பலில் தான் வராங்க. எல்லாம் கொண்டு வந்தார்கள் எழுதியவர்கள். அது பிறங்கி கொண்டு வந்தார்கள் யாரும் வரலாம். பீரங்கி கொண்டு வந்தாலும் ஒரு பேர் கூட எழுத மாட்டேங்கிறான். அவன் எழுதிருக்கான், ஏன் டிரான்ஸ்லேட் பண்றான் எழுதுறேன்னு தெரியும். இல்லை எனக்கு எதுக்காக இப்படி ஒரு பூசி ஒழுகணும்? இல்லை கத்தி வெட்டும் சார், தூரம் என்ன சூடு செத்துப்பா, 2க்கும் ஜாமான் இல்லை. அது தூரத்துல இருந்து கொள்வேன், அது பக்கத்தில் வச்சு வெட்டன்னு வச்சுக்கோ, 2க்கும் ஜாமான் இல்லை. இல்லை எதுக்காக எப்படி வந்து வாஸ்கோ ட காமா வெற்றி பெற்றார் அப்படின்றத
எல்லாரும் வந்தோடனே வந்துட்டு வாங்க காமத்துறைய மன்னன் வாங்க வாங்கன்னா சொல்லியிருப்பாரு. இல்லை, எப்படி எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அதுவும் ஒரு கப்பலில் வரல, 6 கப்பலில் வந்தார். அவர் வந்த கப்பல் இருக்குது. நான் எழுதலை சார், இது நான் ஒன்றும் மிகையா சொல்ல, வேணும்னா அவருடைய குறிப்புகளை தமிழில் நல்லாவே வந்திருக்கு. நான் எச்சா எதுவுமே பேசலை. என்ன முடிக்கும் பொழுது நான் என்னென்ன ரெஃபர் பண்ணுறேன்னா சொல்லிடுறேன். அவருடைய அப்போ பீரங்கி துப்பாக்கியெல்லாம் தாமதமாக தான் சார் இருக்கு, மிக தாமதமாகத்தான் இருக்கு. கையாண்டவர்கள், பீரங்கியை கையாண்டவர்கள் அவர்கள் அரபு தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர் கூட அப்பயே வந்துட்டு இருந்திருக்கான். இது ஒரு இந்த செய்தியோடு நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கங்க. அரபிக்கடல் என்பது இன்னைக்கு வரை யாருமே கூர்ந்து பார்க்கல. அரபு குடிகளுடைய கடல் அரபிக்கடல். இந்த பக்கம் வந்து இந்து மகாசமுத்திரம் பின்னால்தான் சேர்க்கப்பட்டது. அது மன்னார் தான். மன்னார் என்றால் பாண்டியன். இது மன்னார் என்பது பாண்டியன். மன்னார் வளைகுடா என்பது அவங்க அந்த பக்கத்து எல்லை. இந்த பக்கம் வந்து ஜாவா தீவு வரை, அங்கும் மன்னார் வளைகுடா தான். ஜாவா தீவு பேரும் வந்து மன்னார் தான். நம்ம ஒன்றும் சொல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லத்தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நாம் வந்து இதில் சொறிகளெல்லாம் சந்தடி சாக்கா சொருகிட்டு போகிறதுக்கான, ஏன்னா நான் மேடை பேச்சாளர்களும் இந்த மாதிரி இல்லை, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ இது பாண்டியன் அது அரபு தேசத்துக்கு இருந்ததுனால அரபுன்னு சொல்றதை விட வந்துட்டு பெர்ஷியாவுன்னு தான் சொல்லுவேன். சரி, பெர்ஷியான்னு தான் எழுதியிருக்கு. அது எப்படி வந்து மொழிபெயர்க்கிறத வந்து நம்ம தூய வளர்னார்னு மொழிபெயர்த்து அவர் யாராக இருப்பாருன்னு சொல்லி நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை இல்லை எப்படி சிரமம் இருக்கு. இப்போ ஓலந்தர்னு எழுதி போகிறான், சனியை முடிச்சாங்க. ஆமாம் சார், ஓலந்தர் நான் எப்படி இங்கிலீஷில் ஹோலந்து நாடா இல்லை ஓலந்துன்னு ஒரு உயிரினம் வர்றது. நீங்கள் கூகுளில் போனீங்க மாற்றுவாங்க. இந்த இந்து மாற்றி விட்டாங்க சார். இது பாண்டியரை புரியாதுன்றத இவனுக்கு சார் பெர்சியாங்கிறத எப்படி மாற்றினாங்கன்னு சொன்னீங்க. தமிழ் படத்துல தான் அரபிக்கா மாறும். பெர்சியா பெர்சியா மாதிரி ஒல்லாந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில வந்து ஒல்லாந்தார் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல வரும்போது இல்ல நாம வந்து சொல்றதுக்கு நம்ம ஊர்ல ஐப்பசின்னு சொல்ல தெரியாது. நாங்க அப்பிய மாசம் தான் சொல்லுவோம். நீங்க அதை அப்படியே வந்து லிட்டரேச்சரா எடுத்துக்கோங்க. விசாலக்கிழமை சொல்லுவோம். நீங்க அதை நீங்க வியாழக்கிழமை எங்க வாயில வர பழம் தான் சொல்றோம். எங்க வாயில நகரம். நீங்க இந்த பக்கம் நம்பியா இருக்கு, அந்த பக்கம் காவேரிக்கு அங்கிட்டு போனாலும் நகரம் வரும். இந்த இடையில நீங்க வந்து திருநெல்வேலி நம்பியார்ல இருந்து காவேரி கரை வரைக்கும் ஒரு வேட்டு நகரம். நீ நாக்கில் சூடத்தை பொறுத்தி வைங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வராது சார். நீங்க பழமே சாப்பிடக்கூடாது, சாப்பிட கூட இருக்கா சாமி, எங்களுக்கு நகரம் வராதுன்னு சொல்லுவோம். இல்லை அது இந்த நில அமைப்புக்கான இது இவங்க இப்படி சொல்றான்றதுக்காக வந்து எழுத்தில் இருப்பவர்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அடுத்த இதுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு சிக்கல் வந்துடும். அவர் எதை சொல்லி தோணும். ஒல்லாந்துன்னு ஒரு சின்ன அனிமல் இருக்கு, குட்டியானது. அது நான் என்ன இதே வந்து அது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தேவை ஒல்லாந்துன்னு ஒரு அனிமல் இருக்கு. நீங்கள் அப்படியே கூகுளில் போட்டு அடிச்சிங்கன்னா சொல்லும். நான் இது சிரமப்பட்டு நான் ரொம்ப கடினப்பட்டேன். இவருக்கு அப்படி இவ்வளோ நூல்கள் வேறு நான் படிக்க வேண்டிய காரியம் உண்மையிலே நன்றி தான். இல்லைன்னா அந்த இதெல்லாம் நான் இல்லை புறந்தல்லன்னு சொல்ல முடியாது. தேவை கருதி வேற நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் இதுக்குள் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஜெசூட் பாதிரியார்கள் மேலே இருந்த இனம் புரியாத காதல் அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சீர்திருத்த பாதிரியார்கள் மேலே வந்துட்டு அந்த குறிப்புகள் எனக்கு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதை இப்போ இல்லை, அது குறையெல்லாம் கிடையாது. அது மாதிரியான தாக்கத்தை இன்னும் ஒரு காலத்து ஒவ்வொரு காலத்துக்கும் கருத்து மாறிக்கிட்டே இருக்கு சார். அதனால் இதை சொல்லிட்டு அந்த காண்டி தான் பெருமெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அதை படிச்சேன்னா அவங்க எனக்கு ஒப்படைப்பேன். இல்லை அது இதில் லைத்துட்டோம்னா அதுக்கு போயிடும். அது பொதுவாக மனித இயங்கக்கூடியது. ஏன்னா அப்படி தான் முதல்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதலில் கொடுத்தவர்களும் அவங்க தான். அதனால் மறுத்துட முடியாது. ஏன்னா டீன் அப்படி நான் எத்தனை 30 வருஷத்துக்கு முன்னாலே டீன் அப்படியை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்குன்னா தேடுறேன். ஆனால் அந்த மனுஷன் இல்லை எப்படி வந்தான் இந்த ஊருக்கு, என்ன பண்ணா, எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், எவ்வளோ விவாதிச்சிருக்கான், யாருப்பா இருந்தாலும் அப்போ இப்போ இப்படி அந்த டீன் அப்படி நடந்த இடங்கள்லாம் அந்தால படிச்சுட்டு நான் கல்லூரி படித்து முடிச்சப்போ படித்தேன். நான் அந்த நடந்த இடத்த பூரா நான் வேறு நடந்தேன். இப்படி நடந்துட்டு போனான் அந்த பல்லக்கில் தூக்கியிருப்பான். ஏதான்
இல்லை எப்படி நடந்து போயிருப்பார், குதிரையில் போயிருப்பார், ஒன்று கூட எழுதலை. அந்த ஆள் எழுதலை, அந்த ஆளை பற்றி எழுதணும்னு எழுதலை. எதுவும் எழுதியிருக்காங்களா சார்? இந்த நேரம் வந்து இங்கே கோவாவுக்கு போனாங்க. கோவா எப்படி தூரம்னா இப்படி குதிரையில் தானே போயிருக்கிறேன். அதனால குதிரை வச்சான்னு சான்றே காணாம். சரி, பல்லுக்கு ஒரு உதவியாக இருந்தால் 2 உதவியாக இருந்தாருன்னா அதுவும் சொல்லலை. இப்போ எவ்வளோ சிக்கல் இருக்கு பாருங்க. எப்படி போயிருப்பாங்க? இப்போ அந்த 37 வயதில் செத்து போகிறான். 37 வயசில் செத்தானா இப்போ எவ்வளோ தூரம் நடந்திருக்கான்? அந்த வாழ்க்கை பூரா நடந்திருக்காங்க. நம்ம என்னடா நடந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய இம்ப்ரெஷனில் அந்த ஆள் உணர்ந்தேன். அப்புறம் இந்த மலையிலிருந்து அங்கிட்ட இறங்கினேன், அந்த மலையிலிருந்து இங்கிட்ட இறங்கினேன். இல்லை இப்போ இவ்வளோலாம் நடந்திருக்காங்கல்ல, நாம் ஏன் இப்படியெல்லாம் மக்களை சந்திக்கலை? மக்கள்கிட்ட அப்போ இவங்க என்ன பண்ணா, அப்போ மக்களை சந்திக்க தானே போயிருக்காங்க. மதம் பரப்புனான்றது அடுத்த பார்வை சார். நான் அதுக்கு பின்னால் வரலாம். அப்போ இந்த போர்த்துகீசியருடைய வருகை, அவர்கள் மதம் பரப்ப வந்தாங்கன்றதெல்லாம் முதலில் இல்லை. ஏற்கனவே நெறியாளர்கள், முதல்ல சொல்கிறேன், நெறியாளர்கள் கோட்பாட்டாளர்கள். ஒரு கோட்பாடு உருவாக்கப்படும். அந்த கோட்பாடு நாடு முழுக்கும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள். இதில் வைணவம் ஆழ்வார்களை கொண்டது, நாயன்மார்களை சைவம் கொண்டது, புத்தர் தன்னுடைய சீடர்களை கொண்டிருந்தார், சமணர்கள் 24 தீர்த்தங்கர்களை கொண்டது. இது பேர் என்னது? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தெலுங்கு பேசுவோம், தானி பேர் ஏமிப்பாங்க சொல்லுவாங்க, நக்கலா தானி பேர் ஏமே அப்படின்னு. அப்போ ஒரு கோட்பாடுகள், அப்போ கோட்பாட்டாளர்கள் தன் கோட்பாடு சரியானது என்று நினைக்கும் பொழுது அந்த ஆளும் அரசோ இல்லை இவன் தன்னுடைய அரசை உருவாக்கியோ ஒரு கோட்பாட்டை மக்களிடம் வந்து விதைப்பது என்பது உலக மரபு, மானுட மரபு. அதனால் இது ஒன்றை பரப்பி மாற்றினார்கள் என்பதற்குள்ள அப்புறம் அதுக்கு வரும். முதல்ல பரப்பினார்கள். அது பரப்புதல் என்பது நாடு முழுக்கும் இருக்கும். அப்போ நிறுவனமயமாகும். அப்போ இதுக்கு இடையில எவ்வளவு காலம் வரைக்கும் இந்த மத நிறுவனங்கள் ஆட்சி செய்தது என்பது நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? மெஜாரிட்டி பாதிரியாக இருக்காங்க. எவ்வளோ காலம் வந்து வாடிக்கன் இருந்தது, வாடிக்கனுக்குள்ளே 2ஆக பிளந்தது. கருப்பு வங்கி, வெள்ளை இங்கியை நம்ம ஊரில் இல்லை சார், அது தெரிஞ்சுக்கணும். முத வரும்போல கருப்பு வங்கியோட தான் வர்றாங்க. வெள்ளை இங்கி ஏன் வந்துச்சுன்றதையும் சொல்லிடுறேன் போகிற போக்கில். 1802 காலங்களில் விபூதி சங்கம் சொல்லி ஒன்று துவக்குறான். விபூதி சங்கம் அது 16 காலங்களில் வலுப்பெறுகிறது. நாகர்கோவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிதான் சொல்ல முடியும். சுசீந்திரத்தில் தான் துவங்குறாங்க. அது அதனுடைய இளைஞனாக சின்ன பையனாக இருந்தவங்க தாண்டலிங்கனார். அப்போ சின்ன பையன் அவர் தானுமாலையா கோயில் நான் சொல்கிறேன். தாண்டலிங்க நாடார் அவர் கூட முக்கியமான கேரக்டர் சார். நீங்க தாண்டலிங்க கூகுளில் போங்க வரும். இல்லை இன்னைக்கும் வச்சு பெரிய ஒரு விழாவை எடுக்கிறாங்க. நீ ஒன்றும் இல்லை, நான் சொல்றது குறிப்பாக வச்சுக்க. ஏன்னா அதுக்குள்ளே போனோம்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் தாண்டலிங்க நாடாருன்னு சொல்லணும். அதுக்காக நான் ஜம்பாகிறேன். தாண்டலிங்க நாடாருன்னு ஒத்த வழி போட்டிங்கன்னா ஒரு எப்படியெல்லாம் அந்த ஊரில் வந்து மண்டக்காடு கலவரம் வரைக்கும் கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி சார். தெரியாத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக கோச்சுக்கிறேன். நான் இவ்வளோ வரைக்கும் சொன்னது ஓரளவுக்கு நீங்கள் கடந்து வந்தது அல்லது தவிர்த்த செய்திகளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு தானே இங்கே ஒருத்தர் அங்கேருந்து நான் வரேன். எல்லாம் படித்தது திருப்பி ஒப்பிக்கிறது நான் இறந்து வேண்டிக்கிறேன். இல்லை அது நீங்கள் ஜபக்கூட எழுதி போயிடலாம். இந்த கருப்பு வங்கி போட்டு கருப்பு வங்கி வரும். அந்த காலகட்டத்தில் கருப்பு வங்கியோட தான் துவங்குறாங்க. துவக்க காலத்தில் நான் அதுக்கு பின்னால் சொல்லலாம்னு நினச்சேன். இடையில வந்ததுனால பரவாயில்ல மறந்துருப்போம். துவக்கத்தில் வந்த பாதிரிமார்கள் இருக்காங்க. டீனோப்படி எல்லாரும் அறியப்படுறதுக்கு முன்னாலே ஒருத்தர் பெர்சாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பெர்சாட்ஸ் என்பவரோட டபிள்யூ இன்னும் முன்னால் பேர் இருக்கும் நினைவுபடுத்தக்கூட எல்லாம் கூகுளில் கிடைக்கிற செய்யலாம். அவருக்கு குருவாக வர்றார். அவங்க காலத்துல எல்லாம் ஜெசூட் சபைகள் துவங்கவில்லை, அதையும் சொல்லுங்கள். ஆனால் அவர் ஜெசூட்டாக அறியப்படுகிறார். ஏன்னா அந்த பட்டியலுக்குள்ளே அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் ஜெசூட் வரும். ஏன்னா 16 கடைசியில் தான் அவங்க நெருக்கி எப்படி வந்து 2ஆக பழக்கது இல்லையா, சீர்திருத்த கிறித்துவம். அந்த சீர்திருத்த கிறித்துவத்துக்கு முன்னாலே அவங்களுக்குள்ள 2ஆக பழக்கம் இருக்கு. அவங்கள அந்த 2ஆக பழந்ததில் ஒருத்தர் வந்து ஒரு மிலிட்ரியில் வந்து கால் போகிறது. அவருக்கு பெரும் தன்னந்தனாக இருக்கிறார். அவர் வந்து
ஒரு நெறியை உருவாக்குகிறார். அப்போ மக்கள் எல்லாம் யாரெல்லாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட குழுக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பெரும்பாலான சொத்துக்களை இப்போ அந்த 10 ஒரு பங்கு 8 ஒரு பங்கு இருக்குல்ல, அது இல்லாமல் தன்னையே அர்ப்பணிங்கன்னு ஒரு கோட்பாடை உருவாக்குறாங்க. அந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய கோட்பாடுகள் தான் ஜெசூட் சபை உருவாக்குறது. அந்த ஜெசூட் சபைக்கான தலைமை இத்தாலி வந்து அப்போ அரசர் இதுக்குள்ள இருக்கு, அரசர் அங்கீகரிக்கிறார். அப்போ அதுக்கு பின்னால் வருது. இவங்க ராபர்ட் டி நோபடி காலத்தில் இயேசு சபையாக இருந்தார். அவர் இயேசு சபை இது போன்ற இப்படியெல்லாம் இருந்தால் இயேசு சபை பாது ஜெசூட்ன்றதுனால அவரை ஜெசூட்குள்ள வைக்கலாம். இந்த அவங்க காலத்துல எல்லாம் வந்து பொட்டு வச்சுக்கிட்டாரு, கூந்தல் போட்டுக்கிட்டாரு, சிவப்பு கலர்லாம் இன்னும் போட்டாங்க. ஏன் கடைசியாக வந்து 17 கடைசி வரைக்குமே பெஸ்கியே எப்படி இருந்தார். நீங்கள் பெஸ்கி படம்லாம் பாருங்க அவர் ஒரு பார்சி தான். ஏன் இதே இதில் ப்ரொட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய சீகன் பாருங்க படத்தை பாருங்க எப்படி இருப்பாரு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சார். இதில் நான் என்ன விளக்க வேண்டியிருக்கு படத்தை நீங்கள் போட்டு கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் எப்படியெல்லாம் என்னைய மாதிரி தான் இருப்பார். எங்கள் ஆத்தா மாதிரி இருப்பார், கப்பன மாதிரி தான் இருப்பார். அவர் ஊர்மா கட்டி ஒரு படம் தான் 4-5 படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க கேலரிக்குள்ளே போங்க, அவங்களே தனியாக கேலரி வச்சுருக்காங்க. அந்த கேலரிக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய ஓரளவுக்கு அந்த ஆட்சியோட படங்கள்லாம் காட்டும். இது ஒன்று நான் புதிய இது கிடைக்காத செய்தி இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். அதில் போனீங்கன்னா அப்போ இந்த மண்ணோட கலந்து தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாழ்மையார் கோயில் மையமாக வச்சு தான் எதிர்ப்பு தூண்டுது. விபூதி சங்கம்னு இருக்கிறான், அதை ஒட்டியே வந்து சன்மார்க்க சங்கம்னு இப்போ இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கே வந்து தூயன்றது தமிழில் வந்து அதுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு சரியா இல்லை. சன்மார்க்க சங்கம்னு வைக்கிறான். சன்மார்க்க சங்கம் சத்மா அது சா இக்கு இம்ம அப்படி வருது. சத்மா அது என்னன்னு தெரியல, இன்னதான் போய் பிடிக்கல. சத்மன்னா என்னன்னு தெரியல, சமஸ்கிருதம். அவங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எங்கள் ஊர் கருப்பு ஆகாது. இது எங்கள் சைவத்தில் வந்து இவருக்கு சனீஸ்வரர் இருக்கார்ல, அவர் டிபார்ட்மெண்ட் அந்த பிளாக்கு. அதனால் இந்த பிளாக் ஆகாதுல நீங்கள் போடக்கூடாதுன்னு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு தெரிவித்த பின்பு தான் கத்தோலிக்க தலைவருக்கு போப்பு கடிதம் எழுதி தன்னுடைய தன்மையை வந்து மாற்றிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தான் வெள்ளை எங்கி வருகிறது, அதற்கு பின்னால் தான் வெள்ளை மாளிகை வருகிறது. இல்லை அதுக்கு போல கருப்பு மட்டும்தான். இல்லை அதனால தான் நீங்கள் கேரளா பக்கம் தானே போனோம் பார்க்கலாம். அங்கே அந்த அவங்க வச்சுருப்பாங்கல்ல ஆர்த்தோடெக்ஸ்னு 17 கடைசியில் 17 துவக்கத்தில் அந்த பஞ்சாயத்து அங்கே வந்தது. அங்கே இங்கே தான் நெடுங்காலமான தொடர்புகள் குறைவு. நான் வர அதுக்கு பின்னால் பரவாயில்ல, நினைவுபடுத்த நன்றி. அப்போ இந்த எதிர்ப்பு தான் நீங்கள் வெள்ளை ஆடை. அதையும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை பாவாடை உடுத்திக்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏன் அந்த கிண்டல் வந்துச்சுன்றது செய்தியில் இருந்தீங்க. பாவாடைன்னு நீங்கள் பாதிரியாரை வந்து பாவாடை வருதுன்னு இப்போ ஆர்எஸ்எஸ்காரெலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வெள்ளை பாவாடை வருது. நீங்கள் வெள்ளை பாவாடை இது அப்படி நோட் பண்ணிடணும். நீ அவங்க குறிப்பில் இது போன்ற வெள்ளை பாவாடை ஆனால் பிக் சைஸ் த ஒயிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதை அப்படியே போட்டுக்கொள்வது இல்லைன்னா எங்களை மாதிரி வரைஞ்சி கட்டிங்க. இந்த ஐயர் இங்கே வரைஞ்சி கட்டிக்கிறாங்களா, பஞ்சவச்சம் மாதிரி கட்டிங்க, தார்பாச்சி மாதிரி கட்டிங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை இருக்கும். பெரிய பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லை, தாழ்மாலையார் கோயிலுக்கு பின்னால் கொண்டு போய் ஆர்சிக்காரங்க ப்ரொட்டஸ்டன்ட்டுக்காரங்க கொண்டு போய் அங்கே தொழுது வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கோயில். கோமாடத்தில் அடைச்சி வச்சுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு தெரிஞ்ச ஜெயிலாக தான் போனாங்க. அவருக்கு கோமாடத்தில் அடைச்சி வச்சுன்னா ரொம்ப காலம் அந்த இந்த நாத்தத்திலே ரொம்ப காலமாக இருந்திருக்காங்க. இருந்து அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தை நடத்தி விடுபட்டுருக்காங்க. அப்புறம் அது ரொம்ப காலமாக பிரச்சாரம் வந்து ஒரு 20 நெருங்கி ஒரு 15 ஆண்டுகள் பொது வழி பிரச்சாரங்களே நடக்காமல் இருக்கு. நீங்கள் நேற்று இன்னைக்கு மட்டும் மட்டைக்காட்டு கலவரத்தை பார்க்குறாங்க. இது 12 கால தொடக்கம் தான்.
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது விபூதி சங்கத்துக்கு முன்னாலேயும் கதை இருக்கு. அதுக்கு அந்த கலவரத்துக்கான கதை, அதுக்கான வித்து, அந்த நஞ்சு வித்து ஒரு நாளில் தோல்ல. அது இந்த இப்படி தான் அந்த வெள்ளை ஆடை தூய ஆடைக்குள் வருகிறார்கள். இந்த அந்த இவர் ஹாமா வந்த பின்னால, வஸ்கோட ஹாமா வந்த பின்னால அவர் வாணிபத்துக்காக தான் வர்றார். அவர் வேற நாடு, அது தெரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சு செய்யலாம். இவங்க இந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே இந்த மண்ணில் கத்தோலிக்க பெருமக்கள் வந்து இந்த மண்ணில் வந்து ஏற்கனவே பரவியிருக்காங்க. அதில் தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சேவியர் அவர் ஒரு எப்படி சொல்றது, தூய வளனாருமே சொல்லி விட்டீங்க. வளனார்னா ஆமாம் சார், இல்லை இங்கே எப்போவால் அடக்க வச்சுருக்காங்களா? ஆமாம், சென்ட் சேவியர். செயின்ட் சேவியர் அது எப்படி வளனார்னு தான் சொல்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. செயின்ட் சேவியர் தூய வளனார் சொல்கிறாங்க. அந்த அவர் வந்த காலகட்டத்திலே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்ததாக, அவர் பின்னால் போனதாக செய்திகள். காரணம் என்னன்னா, இந்த செய்திகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கலன்றதை விட பொது வழியில் பேசுறதுக்கு தயாரில்லை. அதான் சிக்கல். ஏன்னா அந்த காலகட்டம் இருக்கு, அந்த காலகட்டம் ஒரு குழப்பமான காலகட்டம். இதில் அரசியலையும் அதுக்கு நீங்கள் இந்த நெறி கோட்பாட்டு நெறியாளர்களையும் அரசியலையும் ரெண்டையும் வந்து பேரில் பார்த்தா மட்டும்தான் இந்த தன்மையை போயிடும். ஒரு பக்கம் விஜயநகரம் அந்த கரெக்டாக 14 அந்த காலகட்டம் தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்த காலகட்டம் தானே 14, 15. ஏன்னா அறுதியிட முடியல. அப்ராக்சிமேட்டாக அவர் எங்கே இருந்தாங்க, அங்கே இறந்ததுலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ. பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் அந்த அவருடைய உடலை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கா சொல்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் இறங்கி இங்கேருந்து போனது இந்த காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பாண்டியர் குழுக்களுக்குள் பெரும் சண்டை. தென்காசி பாண்டியர் அப்போ தான் உருவாகலாம். அந்த பக்கம் பாண்டியர் உருவாகும். சோழம் 2ஆ பிரியுது. அங்கிட்டு சோழத்துக்குள்ளே வந்துட்டு வானவராயர் பிரிவான். அந்த பக்கம் கொங்கு நாடு முழுக்க வானவராயர். அந்த பக்கம் அது செஞ்சு அந்த சைடு போகாமல் பொய்சாலையர் பக்கம் போயிடும். இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போயிடும். கர்நாடக எல்லைக்குள் தொடர்பு. இதில் என்ன நடக்கும்? இவன் அவனை அடிப்பான், இவனை அடிப்பான். சுட்டுல என்ன வச்சுன்னா அவன் அரண்மனைக்கு போய் கொள்ளையடிப்பான். கொள்ளையடிச்சா என்ன நடக்கும்? மக்கள் இருந்து போகும்போது சும்மா போவானா? குதிரைக்கு போகிறவன் 2 அவனே வீரனை சும்மா இருந்துப்பா 2 பொம்பளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உற்பத்தியை வந்து ஒன்று உற்பத்தி குறைவாக இருந்திருக்கும். அப்படியே உற்பத்தி செய்கிற உற்பத்தியை பெருக்கணும்னா சொன்னதை கேட்கணும், அடிமை தேவைப்படும். அதுதான் ஏன் ஆயிரக்கணக்கானவர்கள் போனார்னா சின்ன குறிப்பாக தான் சொல்கிறான். போனவங்க அவங்க எல்லாம் மதம் மாறினாங்களா இல்லையான்னு தான் கேள்வி இல்லை. நான் அதுக்குள்ளே வரல. அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இத்தனை பேர் ஒரு மனுஷன் பின்னால் போகிறாங்கன்னா அப்போ 80 பேர் கிரைசி அந்த அந்த அழுகையும் கண்ணீரும் கம்பளமாக கிடந்திருக்கான். இதான இப்படித்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதுக்கு பின்னால் தான் வந்து டீனோபிளிக்கு முன்னாலே அதுக்கு முன்னால் 2 பாதிரியாக வராங்க. மதுரை மண்டலம் வருது, விஜயநகரம் டெமாலிஷ் முடிஞ்சு போது நாயக்கராட்சியாக தன்னை அறிவித்துக் கொள்கிறாங்க. நாயக்கராட்சியாக இந்த மண் அறிவிக்கப்படுது. அதற்கு முன்னால் முத்துகிருஷ்ண நாயக்கர் ஆளுகிறார். அவருடைய தந்தை திருமல நாயக்கருடைய தந்தை. அவர் காலத்தில் தான் டீனோபிளி வர்றார். அவர் காலத்தில் வந்து அப்பையும் இதுதான் இங்கே தான் வந்து நுணுக்கமான இந்த மதமாற்றம் என்பதையோ இல்லட்டு இந்த நெறி கோட்பாட்டுகளை ஆதரவு என்பது இங்கே தான் வரும். ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லுகிற அரபுக்கு உரியவதே அரபிக்கடல். அரபிக்கடல் முழுக்க அரபு வியாபாரிகள் மட்டுமே அப்பொழுது வரை வாஸ்கோட காமா வரும் வரை 9லிருந்து 16 வரை கிடைக்கக்கூடிய தம்பிரான் வழிபாட்டு பாடல்கள் ரொம்ப முக்கியம். எல்லாம் கடந்தது. தம்பிரான் பாடல்கள் கிடைச்சிருக்கீங்க. அவங்க வெறுமனே இயேசு வணக்க பாடல்களை மட்டுமில்லை, மக்கள் புழக்கத்தில் இருந்த பாடலையும் சேர்த்து தான் பதிவு பண்ணிட்டாங்க. தம்பிரான் வழக்கு பாடல்களை ஆய்வாளர்களாக இருப்பவர்கள் சேவிஸ் போன்றவர்கள் கட்டாயமாக மேடைகளை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சொல்கிறேன். எப்படி இந்த ஊரில் உற்பத்தி இருந்தது, எப்படி தொடர்பு இருந்ததை மக்களோடு சேர்ந்து தான் பாருங்க.
அது வெறுமனே இயேசுவை புகழும் பாடல் மட்டும் அல்ல. அது முதல்ல முக்கியம். ஏன்னா பல இலக்கியங்களை பக்தி இலக்கியம் தள்ளிடணும் இல்லையா? இப்படி இந்த இந்த சிலப்பதிகாரத்தை ஏன் படிங்கன்னா, மதுரை மண்டலம் இருக்கு, ஒட்டுமொத்தமான மதுரை மண்டலத்து காவேரிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நில அமைப்பை தெரிய வேண்டும் என்றால் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கு. அது நீங்கள் படிச்சுட்டு ஆகணும். அதே மாதிரி அப்படியே காவேரிக்கு வடபக்கம் படிக்கணும்னா சென்னை வரை படிக்கணும்னா பெரிய புராணம் படிச்சுட்டு ஆகணும். வழியே இல்லை. இல்லைன்னா பெரிய புராணத்தினுடைய எக்ஸ்ட்ராக்டாவது படித்தாங்க. நில அமைப்பு அவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க, சும்மாலாம் எழுதலை. இதை வெறுமனே பக்தி இலக்கியம்னு சொல்றீங்கன்னா நம்ம எப்படி பார்க்கறது? இதில் தான் நம்மளுக்கான சிக்கல் வந்து தோங்குது. இதுதான் இப்போ தம்பிரான் பாட்டை நான் இவ்வளோ காலமாக தள்ளி வச்சதுனால உண்மையிலே தம்பி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். அதை தேடி பிடிச்சி சரி என்னதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் சொன்ன காலத்தில் 2-3 சிக்கல் வந்துச்சு. அதனால் நான் தவிர்க்கலாம்னு கூட நினச்சிட்டு இருந்தேன் வர்றதை. ஏன்னா ஒழுங்காக படிக்கலை. ஏன்னா ஒழுங்கு நான் 2 செய்தியை சொல்கிறேன்னா எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க, நானும் ஒழுங்கான செய்தியை சொல்லி தோணுங்கன்னா நான் போன பின்னால் வையக்கூடாதுல்ல. இவனை எதுக்கு கூப்பிட்டீங்க, விவரம் கூப்பிட்டு வச்சுருந்தேன். இல்லை அந்த இது கூட நம்ம உமரப்புலவர் கூட அதன் மூலமாக தான் நான் படித்தேன். இவங்க பின்னால் தான் ஐயோ இப்போ உமரப்புலவரை விட்டேன்னு சொல்லி பதறி அந்த வேறு படித்தேன். அப்போ தான் தெரியுது வெறுமனே உமரப்புலவர் வந்து அந்த காவியம் மட்டும் எழுதலை. அவங்க இப்போ இயேசு காவியம் எழுதுனது மாதிரி அவர் வந்து அல்லா காவியம் எழுதுவார். அவர் மக்களை உள்ளே எழுதி தொலைஞ்சிருக்காரு. ஆடு பஞ்சம் வரப்போகுது அப்படின்றதுக்கான செய்தியை எப்படி ஆட்டை காப்பாற்றுது, ஆட்டுக்கான நோய் என்ன, ஆட்டு நோய் வந்தால் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மக்கள் கொடுக்கலாம், இதை பூரா இது எப்படி ஒன்றை தவிர்ப்பது. இங்கேருந்து உப்பார சொல்லியிருக்காரு, உடனே சொல்லியிருக்காரு, நம்பியார் வரையும் சொல்லியிருக்காரு. அந்த அப்போ எவ்வளோ தூரம் நடந்திருக்கான். சும்மா தம்பிரான் வணக்கத்தில் இருக்கிற கண்டென்ட் என்னங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு இந்த இன்னும் போகலை. கண்டென்ட் பொதுவாக நாம் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வணக்க பாடல்களாக தான் இருக்கு. வெறும் இயேசு வணக்க பாடல்களாக மட்டும் இல்லை. அது மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் இதை உள்ளடக்கிய பாடல்கள் தான் பொதுன்னு நினைக்கிறேன். அது வெறுமனே அது எந்த பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது இயேசு காவியமாக இருந்தாலும் சரி, அது எல்லா காவியமாக இருந்தாலும் சரி, வைணவ காவியமாக இருந்தாலும் சரி, சைவ காவியமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வெறுமனே அது வெறும் திணிப்பாக மட்டுமே நாம் பார்ப்பது என்பது இது நமக்கு ஆண்டாண்டு காலமாக நமக்கு திணிக்கப்பட்ட பொறுப்பு. அதிலிருந்து நாம் விடுபட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் ஒரு 100 பேரை வச்சு கட்டிக்கா போங்க, உங்களால் வந்து பல பேரை சாமியாட வைக்க முடியும். பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா பல பேர் உங்க முன்னால் சாமி ஆடிருப்பாங்க. ஆனால் நான் இது அந்த இதுக்குள்ள அது வேற இது. அங்கே உணர்வு மட்டும்தான் இருக்கு. உணர்வு மட்டும்தான் மேலோங்கிது. அறிவு வந்து பின்னால் போயிடும். ஆனால் அவன் உணர்வு மழுங்கி வந்துட்டான்னு வச்சுங்களேன், அறிவு தெரிஞ்சால் நம்ம உதப்பான். அதனால அவனுக்கு 2 கலந்து தான் கொடுக்க வேண்டிய விருப்பம் தான். அப்போ அதுக்கு பின்னால் அவன் மேலோங்கி வருவது, அவன் அறிவால் வருவதா உணர்வால் வருவதா அவர் முடிவு செய்து கொள்வார். நாம் அதற்குள் நம்ம போக வேண்டியது. அப்போ இந்த போர்த்துகீசியருடைய அனுப்புதல் இருக்கு இல்லையா, போர்த்துகீசியர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது 19 இங்கேருந்து கொண்டு வந்ததை பதிவு செஞ்சுருக்காங்க. போகிற போக்கில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அங்கே உப்பு வந்து தேவைப்படும். இங்கே மிளகு வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு மட்டும்தான் பதிவாகிருக்கு. ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது உப்பு மிளகு இது ரொம்ப மிக முக்கியமானது. மிளகாய் கொண்டு வந்தாங்க. இது மிளகு ஒரு மிக முக்கியமான உப்புன்றத அவன் கம்மியாக தான் கொண்டு வந்தார் வர. அதுக்கடுத்து அந்த போர்த்துகீசியர்கள் இந்த பகுதி முழுக்க பிடிக்கிறாங்க. பிடிச்சவங்க என்ன பண்ணாங்க, வியாபாரம் இவன் எழுத உள்ள வியாபாரம் செய்கிறாரு. என்ன வியாபாரம் பண்ணாங்க, இங்கே விளைந்த இந்த மண்ணில் விளைந்த உப்பை கொண்டு போனான். இவங்க எழுதும் போல முத்து மணிகள் முத்து மணி துணிக்குதா பாருங்க. அதில் ஒரு லோடு ஆற்றக்கூடிய கப்பலில் சரி, இந்த கப்பல் பெரிய கப்பல் நீ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் சின்ன போட்டால் கூட வச்சுக்கோங்க. சின்ன போட்டுலாம் முத்து எடுத்துட்டுருங்க. சரி, எப்படி முத்தா கொண்டு போயிருவீங்க? மரகத்தை போட்டு சரி, மரகதம்னாலும் எப்படி தான் வரும்? தாளம் சரி, தாளம் எப்படி வரும்? அந்த கேள்வி இருக்குல்ல. தங்கம் வந்து இங்கே குறைவாக தான் வெட்டி எடுக்கப்படும். அப்போ இருந்தே இறக்குமதி செய்யணும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ இந்த
இங்க அரிசி ஏற்றுமதி பண்ணிடலாம். இங்க இதுதான் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மத மாற்றம் என்பது தேவைப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரபிக்கடல் முழுக்க பெர்சியர்கள் கையில் இருந்தவர். அவர்கள் மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்தார்கள். அவர்கள் முழுக்க கடலோடிகளாக இருக்கிறார்கள். அந்த வம்சாவளியினர் தான் ஹைதர் அலி. அந்த ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தான். அவன் முழுக்க முழுக்க எப்படி வந்துட்டு பிரெஞ்சோட கூட்டணி வச்சான்றதுக்கான காரணம் இப்போ நான் சொல்ற ஓரளவுக்கு ஒரு வரைக்குள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரெஞ்சு சும்மாலாம் அவன் வைக்க மாட்டான். அந்த நாட்டினுடைய அளவு மக்கள் தொகை இருக்கிற எல்லையை பாருங்க, எத்தனை உண்டாகும். ஸ்காட்லாண்டு இருக்குது, அங்கே விட்டுருவோம். போலந்துக்காரன் தான் இந்த ஊரில். அந்த ஊர் எத்தனை இருக்கு? நம்ம பாண்டிச்சேரி ஒரு 3.5 பாண்டிச்சேரி சார். 3.5 பாண்டிச்சேரிக்காரன் இந்த ஊரை பிடிச்சிட்டால. அப்போ எதனால் பிடித்தார்கள் இருக்குல்ல, எப்படி பிடித்தார்கள்? அப்போ இங்கே எல்லாரும் கணக்கு, இவன் ஒரு அரசு இல்லை. அப்ப இந்த இவர்களான இந்த வியாபாரத்தை சிக்கல் இல்லை. இந்த சிக்கல் அவர்கள் வந்த போர்த்துகீசியர்களை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான தடை விதிக்கப்படுகிறது. அதற்கு முன்பே நான் முதலே சொன்னேன், மாணிக்க வாசகரோ மற்றவர்களோ கிறித்துவம் அந்த மண்ணில் பரவியது. அந்த காலகட்டத்தில் அதுதான் அந்த ஒரு சிலை எடுத்தான், பெருமான் சிலைன்னு சொல்லுவோம். சேர முழு பேர் சேர பெருமான் கொடுத்துருக்கு. அந்த சேர பெருமானுடைய சிலை 6-7 காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்திலேயே அப்போ வியாபாரங்கள் அப்போ இருந்தது, காலி பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே இருந்துச்சுன்னா அதில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சிரியன் கத்தோலிக்க. அவங்க தான் ஆத்தோட்டுச்சுன்னு வச்சுருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் கற்பங்கி தான் போடுவாங்க. போனீங்க பார்க்கலாம், நம்ம ஊரில் இவங்க வந்து வெள்ளை போட்டிருப்பாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அந்த மண்ணில் அந்த சிக்கல் இல்லை, நிழல போதும் தெரியுது, இப்படிதான் பார்க்க முடியும். அந்த மண்ணில் அந்த மாதிரி சிக்கல் இடம் இல்லை. அதனால் அவங்க தான் அந்த அதுலேயே நீங்கள் போட்டால் பார்க்கலாம். சிரியன் கத்தோலிக்கு போட்டோம், அது இது போடுவோம். சிரியன் கத்தோலிக்குன்னா அது போடுறது 2ஆக பிரிஞ்சு. அவர்களே அவது என்ன காரணத்துக்கு புரிஞ்சாங்கிறதுலாம் எல்லாம் கிடைக்கிற செய்தி தான், அதுக்குள்ளே போடுவோம். இந்த 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 வாஸ்கோடா காமா வெர்சஸ் டு அரேபிய குழுக்கள் தான். ஏன்னா அரேபியர்கள் ஏற்கனவே இங்கே வந்துட்டாங்க, இந்த மண்ணோட தொடர்பில் இருக்காங்க. தொடர்பில் இருந்தாங்கிறதுக்கான ஒரு 2 சான்றுக்குள்ள வச்சுட்டு அப்படியே கடந்துடுறாங்க. அதுவும் போர்த்துகீசிய குறிப்புகள் தான் வருது, பெஸ்கி குறிப்புகள் வருது. அதுக்கு முன்னால் கல்வெட்டு குறிப்புகளாக மாரவர்ம சுந்தரபாண்டியன் ரஷ்யாக ஆண்ட பெரும் மன்னன். மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய நீதி வழங்கக்கூடிய ஜுடிஷியல் அத்தாரிட்டி பர்சன் ஹலிஃபா ஹாப்பர் கான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஏன் வக்கீல்ன்ற வார்த்தையும் ஜூரின்ற வார்த்தை நேற்று வந்துச்சு நடப்பான், அது இல்லை. அப்பயே அவங்ககிட்ட நீதியும் வணிகத்துக்கான அமைச்சராக நான் கல்வெட்டு சொல்லுவேன். ஹலிஃபா ஹாப்பர் கான் அவர் தொண்டியை மையமாக வச்சு அவர் பெரிய அரண்மனை, தொண்டி அரண்மனை வந்து இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய மெய்க்காவலனுடைய தம்பி தான் மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய மெய்க்காவலன். ரொம்ப முக்கியம் சார். அர்சியா என்பது அவர் முழு பேர் என்னமோ இருக்கு. அர்சியான்றது ஏன்னா ஒரு எழுத்தாளர் இருந்தார், அதனால அது எளிதாக என் மனதுக்குள் வந்ததுனால் மூளைக்குள் எழுதிருச்சு ஹர்ஷியா. ஹர்ஷியா ஏதோ இன்னும் பெரிய நீள அப்படி போட்டு ஹர்ஷியா போடுறது. அவங்க மெய்க்காவலனாக இருந்திருக்காங்க. எவ்வளோ தூரம் அவங்க நேற்று இன்னைக்கு வந்து இப்போ எப்படி கிறித்துவம் 2000 ஆண்டுக்கு முன்பு இருந்ததோ அது போல நீங்கள் அந்த துவக்க காலத்திலே வந்து அரேபம் அது கட்டமைக்கப்படலை. நான் சொல்றது நீங்கள் தவறாக பிள்ளையாக புரிஞ்சிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் 7-8 காலங்கள் 14 வரைக்குமே அவங்க இஸ்லாம் பெருசாக கட்டமைக்கலை. அவங்க 15-16 பின்னால தான் நல்ல கட்டமைப்பு மூலையாக வராங்க. அது வரைக்குமே ஒரு ரப்பியானதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஒரு முழு கட்டமைப்பு மூலையும் அவங்களோட 10-12 கூட சொல்லலாம். நான் பிள்ளையா சொல்றேன், 10-12 வரைக்குமே ஒரு ரப்பி கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பின்னால தான், அதுக்கு முன்னாலே இங்கே கட்டமைக்கப்பட்டது இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த கட்டமைப்பு வலுவான ஆனால் கடல் நிலப்பரப்பை முழுக்க கையில் வைத்திருந்த காரணம் என்னன்னா 2 போக்குவரத்து தான். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். மதம் கோட்பாட்டுகளை பரப்புவதும்
அரசியல் தன் பொருளாதாரத்தை அரசியல் அமைப்புகள் நிர்வாக அமைப்பான அரசு என்பது ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பக்கம். 2 நிலப்பரப்புடைய தான் உற்பத்தியை கொண்டு போனால் ஒன்று கடல். அடுத்த பாதை இப்படியே போய் இன்னைக்கு போய் சிரியா போய் பாபிலோன் இன்னைக்கு பொழுதுக்கு மொழுகிட்டி கிடக்கும்ல எனக்கா உனக்கான்னு சொல்லி அது வழியாக போய் சிரியா வழியாக போய் தான் அந்த பக்கம் மத்தியத்தில் போய் அந்த பக்கம் தான் கடலில் ஏற்றிருக்கேன். அதுவரை இந்த நிலப்பரப்பில் தான் போகணும். இது பதிவு செய்யப்பட்ட செய்தி. பெருத்த ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது வழியாகத்தான் கொண்டு போனாங்க. 2 நிலப்பரப்பு இங்கேருந்து போயிடலாம். நீங்கள் அந்த பக்கம் ஆப்கானை தாண்டினோடனே அவையெல்லாம் வந்துடும். இவன் விட மாட்டான். ஏற்கனவே கடல் இன்னைக்கு பேர் வைக்கும் போல அரபு கடலாக இருக்கு. அரபு கடல் முடியும் போல எப்படி அவர்கள் உழைத்தார்கள் என்பதற்கான ஏன்னா ஒரு கூட போனால் ஒரு அது என்னது ஒரு 100-150 ஆண்டுகளோட வளர்ச்சி வரலாறு தான் இருக்கு. நீங்கள் அரபு தேசத்துக்கான இப்போ பார்க்கக்கூடிய அந்த மாளிகைகளும் இந்த ஊரில் விளையிற பெரிய தென்னை மரத்தை கொண்டு அப்படியே கொண்டு அங்கேயே நடந்தது. பெரிய தென்னை மரத்தை 2 விற்பாங்க. நீங்கள் இப்போ டிவியில் காட்டுவாங்க சார் பார்க்கலாம். பெரிய ஆலமரமே ஒரு குட்டி ஆலமரமே அங்கே இருக்குது. இந்த ஊரில் பெரிய ஆலமரம் இங்கே வேலையை வச்சு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பிரம்மாண்டங்கள்லாம் இப்போ கூட போனால் ஒரு அதிகபட்சமாக ஒரு 100 ஆண்டு காலம் வளர்ச்சி. அப்போ அந்த மண் என்னவா இருந்தது அப்படின்னா முழுக்க வியாபாரத்தை கடலை தன்மையப்படுத்துகிறார்கள் வியாபாரிகள். அதுதான் மூர் இனம் தான். மூர் அப்படின்ற ஒரு இனமாக 19 ரூபா குறிக்கிறோம். அது கிளாஸிஃபை பண்ணோம்னா அந்த பக்கம் அவங்களா நாங்களான்னு மனுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாபர் ஒரு பக்கம் மூருன்னு இந்த பக்கம் நாங்கள் தான் மூருன்றோம் பெருசியாக ஒரு பக்கம். ஏன்னா அவங்க நேரடியாக அல்லாவை வழிபடுறவங்க, அக்காமையை வழிபடுறவங்க சிக்கந்தர் வழியா. அதான் அந்த ஜியா இஸ்லாமியர்களுக்கும் சன்னி இஸ்லாம் யார் வழியாக அந்த ஏற்றுக்கிட்டு தான் பிரச்சனை வளர்க்குது. நம்ம நேரம் அல்லாட்டே போயிருக்கோம். நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம அல்லா நல்லவராக இருந்தால் ஒத்துக்கிறோம்ப்பா. நல்லா தானே சொல்லியிருக்காரு. எதுக்கு அவரோட போகிறது இல்லை. நம்ம யார் சொன்னாலும் ஒத்துக்கிறோன்றோம். இந்த காலகட்டத்தில் தன் வியாபாரத்தை பெருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. மக்கள் அனைவரும் அரசும் அன்னைக்கு இருந்த கொச்சி அரசுன்னு இருக்கான். கொச்சி அரசர் முழுக்க இஸ்லாமியர்கள் சப்போர்ட். காரணம் பணத்தை கொட்டுறான். அப்போ இவங்க சப்போர்ட் பண்ணல. அப்போ சப்போர்ட் பண்ணா ஒரு உள்கலாட்டா செய்ய வேண்டியிருக்குல்ல. உள்கலாட்டா செய்ய வேண்டியிருக்கு. இந்த கலாட்டா தான் ஏற்கனவே பரப்பி இருந்தாங்க இல்லையா. இந்த மக்கள் ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுவித்த இயேசு சபை பாதிரியார்கள் மூலமாக இவர்கள் கொண்டு இறக்குறாங்கல்ல. அந்த இறக்கிற நபர்கள் மக்களிடம் பரப்புகிறார்கள். இந்த பரப்பு கட்டாயமாக எப்படியாவது தன்மையப்பட்ட மக்களை கொண்டு வராங்க. அவன் எழுதி வச்ச குறிப்பு தான் ஒட்டுமொத்தமாக மலைப்பார். தமிழகம் முழுவதும் மலைப்பார் தான். நீங்கள் மலைப்பாருன்னு தப்பாக பார்க்குறோம்னா வரலாற்றுப்படி தமிழகம் என்பது இங்கேருந்து முழுக்க அதுதான் முதல்ல சொன்னேன். ஆலநாடுங்க. இங்கேருந்து உப்பும் மிளகும் விளையிற அத்தனை பகுதியும் ஆலநாடு தான். இதான் அவன் அதுதான் மலை அப்படின்னு போயிருக்கோம். அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்ல அந்த மொழி அறிஞர்கள் எப்படி அந்த லிங்குஸ்டிவாக ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு உச்சரிப்புகளால் எப்படி மொழி கூறுகளால் ஒரு நாடு சொல் உருவாகிருந்தால் அலைன்றதா மலைனா மலைபார் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் இதை சொல்ல நினைச்சிருக்கோம்னா மலைபார்ன்றது அலைன்ற சொல்ல இருந்து வந்ததாக தான் அருளில் சொல்லுகிறார். ஏன்னா அவங்க பெரிய அறிஞர், பேரறிஞர். ஏன்னா அவர் சொல்ல நம்ம ஒத்துதான் ஆகணும். இவருடைய பெருஞ்சித்தனுடைய மருமகன் அவர் இது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் வேர்ச்சொல் அகராதி என்ற ஒரு துறை அவருக்கு வழங்கப்பட்டு வேர்ச்சொல் அகராதின்னு சொல்லி 16 அகராதிகளை போட்டிருக்கார். அதனால் அவர் அந்த இதில் தான் கிடைச்சிருக்காரு. ஏதாவது பேசுகிறவரை நம்ம முடியாமல் இருக்காரு. இருந்தாலும் அதில் வேற ஏதாவது புதிய ஆய்வு பண்ணியிருப்பாரு. அருளியா அவர் சொல்றாரு. அந்த அழன்றது இப்படி தான் மழைப்பாருன்னு மாறிச்சிருந்தார். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த மக்களை தன்மையப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. மக்கள் கிளம்பி எழுதுறான். கிளம்பி இந்த குழுக்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே இருந்த சிரியன் கிறிஸ்துவ குழுக்கள் இருக்காங்கல்ல, இந்த சிரியன் குழுக்களும் இவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். இந்த ஒப்பந்தம் தொழில் ரீதியான ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தம் தான் இந்த மதக்குருமார்களை கொண்டு போய் பிரச்சாரத்தில் நிறுத்துறான். இந்த நிறுத்தம் மூலம்னா அப்போ கடல் வணிகத்தில் யாரெல்லாம் இங்கேருந்து அவங்க போட்டு கொண்டு போகிறாங்க, அதான் பரதவர்கள் வராங்க.
இங்கே நாட்டோட இங்கே மட்டும் கிடையாது, இங்கேருந்து அங்கே வரைக்கும் பரதவர்கள் வர கடைசியாக வந்து அந்த பரதவர்கள் எப்படியெல்லாம் வந்து அதை எப்படி மேய்ச்சாங்கன்றது தான் வந்து அதே கருத்துவம் கடைசியாக எப்படி வந்து மேய்ச்சிச்சுன்னா சால்வேஷன் ஆர்மி மூலமாக மேய்ச்சிச்சு. அதான் வருத்தமான எப்படி அவர்களை காப்பாற்றியதுன்றதில்ல. இந்த இந்த பரதவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறவங்க, உற்பத்தி தளம் பேர் ஏற்றிட்டு போகிறவங்க. இது ரெண்டையும் கொண்டு போகிறது இருக்குல்ல, அந்த கடலாடிகளாக இருந்தவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. இதை கொண்டு போய் சேர்க்குறா. அப்போ இவனை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க முடியல. இது பணம் அவர்களுக்கு ஒழுங்காக இஸ்லாமியர்கள் கொடுக்கலன்ற ஒரு 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 முடிச்சு கிடைக்கிறது. இந்த முடிச்சை வச்சு தான் அடிக்கிறாங்க. இந்த முடிச்சு தான் வலுவான முடிச்சாக மாறுகிறது. அதுதான் தீனோபுரி இந்த இடத்துல நிற்கிறார். தீனோபுரி அவர்களோட தலையில ஒத்த குறிப்பு வரும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அன்னைக்கு இருந்த சிக்கலோ இல்லாட்டி எழுத மறுத்துட்டாங்களா இல்லை எழுதியது கிடைக்கவில்லையான்னு தெரியல. இஸ்லாமிய பெண்ணை மன்னிக்கலாம், பரதவ பெண்ணை ஒரு இஸ்லாமியர் இழுத்து விட்டதாகவும் இதே மாற்றி இவர் அவங்க கூட்டாளர்கள் இழுத்துட்டதாகவும் சொல்லி போனாங்க. இதில் வந்து ஒரு பரதவர் வந்து ஒரு இஸ்லாமியரை காதை கடிச்சு துடிக்கிறார். காது பிரச்சனை நூறுக்குமான விஷயம் பதிவாயிருக்கு சார். நான் பதிவு செய்யப்பட்ட ஏன்னா தரங்கம்பாடியில் பதிவு செய்ய சீகன் பால் பதிவு செய்கிறார். அந்த கதையெல்லாம் சொல்லி வரும்போது சொல்கிறார். அப்போ காதல்னா ரெண்டு தரப்பும் பெருவாரியான கலவரம் இருக்கிறது. இஸ்லாமியர் கொண்டு குவிக்கிறாங்க. ஏன்னா சென்சிட்டிவ் மேட்டரில் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டாங்க பார்த்தோம், கொச்சையா சொன்னான் இழுத்துக்கிட்டாங்க போல தீ பிடிக்குது. இஸ்லாமியர்களை பூரா வெட்டி ஆற்றுல கடலுக்குள்ள தீ போகிறாங்க. காம்பரமைஸ் வராங்க, அரசனே காம்பரமைஸ் வராங்க. காம்பரமைஸுக்கு ஒன்றும் பப்பு வேகலை. இதுக்கு இடையில வந்து மதுரை ஆண்டு கொண்டிருந்த திருமண நாயக்கன் முத்துவீரப்ப நாயக்கன் முடிஞ்சு திருமண நாயக்கர் வர்றாரு. திருமண நாயக்கன் எப்படியாவது ஏன்னா தன்னைத்தானே அரசனாக டிக்ளேர் பண்ணி கொண்டார். அந்த ஹிஸ்ட்ரி சொல்லணுமா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கடந்துடலாமா? ஏன்னா இல்லை, விஜயநகரம் வந்து ஒட்டுக்க ஆளுகள் துங்கபத்ரா நதியில் கரைக்கு தெற்க இருந்து இந்த பக்கம் மன்னார் வளங்களை முழுக்க தான் சொல்லணும். துங்கபத்ராவிலிருந்து மன்னார் வரை ஆளுகிறார். இந்த ஆண்டு கொண்டிருந்ததை அந்த பக்கம் அவுரங்கசீப்போட சோழி முடிஞ்சுட்டு மன்னன் ஸ்ரீராமனோட சோழி முடிஞ்சுக்கிறோம். அப்படியே அப்ஸ்காண்டிங் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கு பின்னால் வந்து மைசூரை ஆண்டு இருந்த உடையார் தன்னைத்தானே விஜயநகரத்தினுடைய மாமன்னராக அறிவிப்பார். அது நீ என்னை மாதிரி கப்பம் கட்டினானே சொல்லிட்டு திருமலாயி யோசனை வந்து தன்னைத்தானே தானும் அரசனாக அறிவிக்கிறார். அந்த பக்கம் இவன் அரசர், இந்த பக்கம் தஞ்சையில் புறத்தை நினைக்கிற அரசர், இப்படி ஒவ்வொருத்தராக செஞ்சு ஒரு பக்கம் அரசராக அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த இதில் தன்னைத்தானே அரசராக அறிவித்து கொண்ட காலகட்டம் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருந்த இந்த மண்ணுக்குரியவர்களான சேது மன்னரான கட்டத்தேவம் இவன் அரசனாக இருந்தாலும் நம்ம ஏன்டா அரசனாக அப்புறம் ஒரு டிக்ளேர் பண்ணார், நானும் அரசுன்றாரு. இதான் பிரச்சனை. அப்போ இவனை ஒடுக்க போனால் தப்பிச்சு போய் அந்த பக்கம் கடல் முழுக்க வந்து ஏற்கனவே குத்தகை கொடுத்தார் போர்த்துகீசியர்கள். திருமணநாயக்கன் காலத்துக்கு முன்னாலே விட்றாங்க. திருமண காலத்தில் செம்புக்கோட்டையை விட்டுறாங்க. கடலை முழுக்க வந்து கொடுத்துறாங்க. முடிச்சிடும் ஒரு 5 வருஷத்துக்கு. அப்போ கடலை முழுக்க குத்தகை கொடுத்துறாங்க. போர்த்துகீசியர்கள் இவனுக்கு மாரல் சப்போர்ட் அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிப்பாரு. இவனை எப்படியாவது பிடிச்சி தொலையணுமே. இவனுக்கு மண்ணை பிடிச்சாதானே முழுக்க நிலப்பரப்பு முக்கியம். அப்போ யாரை பிடிச்சா சரின்னு இருக்கேன்னா இங்கே இவன் ஆள் வச்சு அடிக்கிறான்னு தெரிஞ்சோன்னு முழுக்க வந்து இந்த பகுதியில் சாதி வாரியாக அப்போ தான் கிளந்து எடுக்கப்படுகிறது. சாதி வாரியாக கிளப்பி விடுறாரு கட்டத்தை ரொம்ப நுணுக்கம் சார். சாதி அப்போ அந்தந்த பகுதியில் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தன் சாதிக்காரங்களை பூரா கொண்டு வராங்க. அங்கங்கே கிளந்து விடுறாங்க. முழுக்க கண்டவனா யாரெல்லாம் சிக்கிறவனை கூட கைது செய்யறதுக்கு திருமண நாயக்கர் உத்தரவு போடுறாங்க. அப்போ இந்த ஏற்கனவே போர்த்துகீசியர்கள் இந்த ஊருக்கு வந்தோடனே கலப்பு திருமணம் முடிக்கிறாங்க. இது முக்கியமாக இந்த மண்ணில் முதலாக முடிக்கிறாங்க. இந்த மண்ணில் பிறந்த பரதவர்களோ அல்லது இதர சாதியினர்கள் பிறந்தவங்க பேர் அவங்க போர்த்துகீசிய மொழியில் வச்சதுதான் துபாசி. இதை துபாசி என்றால் இவன் வந்து டிரான்ஸ்லேட்டர் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அது பிழை, தப்பு. துபாசின்னா 2 மொழி புரிஞ்சவன் கூட போர்த்துகீசியருக்கு பிறந்தவன் அர்த்தம்.
அதை அப்படியே மொழிபெயர்க்கலாம். போர்த்துகீசிய ஆணுக்கும் இந்த தமிழ் நிலப்பரப்பினுடைய பெண்ணுக்கும் பிறந்தவங்க பேர் துபாசி. போர்த்துகீசியம் தான் சொல்றான். இதைத்தான் சொல்ல தெரியாம பரங்கின்ற வார்த்தையில சொல்றான். அதனாலதான் வந்துட்டு பரங்கியர்ன்ற சொல் வந்து நம்ம ஊர்ல வந்தது. பரங்கியர் சொல் எப்படி வந்ததுன்றது சொல்ல தெரியாம இந்த அப்பிய மாசம் தான் சிக்கல் வரும். இல்லை அப்பிய மாச சிக்கல் நம்ம ஊர்ல எப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்பிய சிக்கல்ல வந்துதான் இந்த இப்படித்தான் அந்த திருச்சி போன ஐயா ஏதாவது வேற ஏதாவது பேசணும்னா கூட இல்லையா, நல்ல சமயம் போகுது மேல ராபர்ட் டீனோ அப்படின்னு கைது செய்யப்படுகிறார். அவர் அப்பெல்லாம் பாப்புலர். ரொம்ப மன்னன்ட்ட பெர்மிஷன் வாங்கினா மண்ணை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திருச்சியிலையும் இருக்கு, திருமணம் இந்துலையும் இருக்கு. இந்த பாருங்க பக்கத்தில் அந்த திருவள்ளுவர் 3 இடத்துல அரண்மனை வச்சிருந்தாரு. 3 இடத்துலையும் 160 இருந்துச்சு உனக்கு. இவங்க 3 இடத்துலையும் 160 3 இதுலையும் தேவையான இருக்குங்க. அதனால இல்லை அவர் பேரில் வச்சிருந்தாங்க. அதனால நான் வந்து கிண்டல்லாம் பண்ணிட முடியாது. இல்லை அவர் காலத்தில் அவர் கைது பண்ணோன்னே இவனை கூப்பிட்டு எப்பா நான் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அழகு தமிழில் பேசுகிறான், தெலுங்குலையும் பேசுகிறான். அப்போ இருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கலாக இருக்குன்னு நேராக மன்னன்ட்ட கொண்டு வராங்க. மன்னன்ட்ட விட்டோன்னே அப்போ மன்னன்ட்ட நீ ஏற்கனவே பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டான், நான் இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நீ யார் என்னான்னு அப்போ தான் அந்த ஆள் விசாரிக்கிறான். போதையில் பெர்மிஷன் கொடுத்துப்பான் போது இருந்தாலும் சரி நீ என்னமோ செய்யுன்னு சொல்லி விட்டான். நீ என்ன ஏறுன்னு கேட்கும் போது அப்போ போர்த்துகீசில் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அந்த ஆள் எப்படியாவது பேசி அந்த இங்கே கொச்சியில் இருக்கிற ஏரியாவில் போய் நீங்கள் கடிதம் கொடுத்து எப்படியாவது ஒன்று இந்த கட்டத்தை ஒன்று மட்டும் கட்டி விட சொல்லணும். நான் போன எனக்கு அப்போ கட்டம் மறுக்கிறாயா? இங்கேருந்து இதுதான் முதலாக நடந்த முதல் ஒப்பந்தம். கிறிஸ்தவத்தில் அதற்கு முன்னால் கட்டிக்கொண்டார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், பரப்புரை செய்தார்கள். அதான் 2000 ஆண்டுகளாக பரப்புரை. சட்ட ரீதியாக இந்த மண்ணில் கட்டடம், ஏன்னா இன்னொரு செய்தி கட்டடம் கட்டணும்னா குடிசை கொடுக்கலாம், நிலம் வைக்கணும்னா அரசு உரிமை வரும். தெரிஞ்சுக்கணும். நிலை வச்சு கட்டணும்னா அரசாங்கம் அனுமதிக்கப்பட வேண்டும். சட்டம் சார் நம்ம மிகையாளர்கள். நான் பிரிட்டிஷ் பீரியட் வந்த பின்னால தான் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அது வரைக்கும் நிலம் வச்சு இப்போ இப்படி குனிஞ்சு தான் போகலாம். நிலம்னா இப்போ அதே மாதிரி கிழக்க திரும்பி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போல அதுக்குள்ளே தனியாக இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாளைக்கு அது சம்பந்தம் என்னென்ன மாதிரிலாம் சமூக சட்டங்கள் இருந்தது செய்தி சொல்லுங்கள். அப்போ இங்கேருந்து வந்து டீலோபி மூலமாகத்தான் அவங்களை வித்ரா பண்ண சொல்லுவாங்க. சப்போர்ட்டை வித்ரா பண்ணுறது. சப்போர்ட்டை வித்தானா கட்டத்தை வந்து பிடிக்கிறது. இந்த அடிப்படையில் தான் டீனோபிக்கான அவருக்கான நடந்தே போயிருக்காங்க மனுஷன். அப்போ தான் பல்லக்கு பெர்மிஷன் கொடுக்குறா. குதிரை படையை வந்து அவருக்கு 2 பேர் குதிரை வீரர்கள் கூட போகலாம் அனுமதிக்கப்படுது. சான்று டீனோபியோட குறிப்பு. அப்ப அரசு மதமாக மாறுகிறதுன்னு சொல்ல வர அரசு அங்கீகாரம் பெறும் பொழுது மாறுகிறது. இந்த ஏற்கனவே அந்த காதல் தாண்ட வரும்ல, இந்த காதல் கிடைச்சதுல இப்ப அதுலதான் ஒரு பெரிய ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த போர்த்துகீசிய அவருடைய பாதிரியார் அவர் நெட்லேயே கிடைக்கிற செய்யலாம். நீங்கள் காதலிக்கிற செய்தி போட்டிங்கன்னா வரும். எல்லாம் ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது இப்போ படம் அதில் ரொம்ப சூடாக எப்படி வந்து அந்த இவங்க நாடாருங்களில் வந்து அந்த மேலாடை இருக்குல்ல எழுதியிருக்காங்க. அது மாதிரி இந்த காதல் எடுத்தது நிறையா பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கிற தடவை திடீர்னு வரலாற்று பட்டாக்குறை இருந்தால் தூக்கி போட்டு வாங்கி போகலாம். இல்லை அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பார்வையிட வரும். திடீர்னு அப்படியே காதல் இருந்தது, நீங்கள் காதல் எடுத்துறீங்க, அந்த இஸ்லாமியருக்கு இவங்களுக்கு சண்டை வரும் சார். அப்போ இடையில வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு தூக்கி போடுவோம். நீ அதில் ஒரு காப்பி பண்ணி போடுவாங்க. அப்போ தான் தெரிஞ்சு ஒரு காதலிக்கு இது நம்ம தான் பெரிய விஷயமா அடைஞ்சிருக்கோம். போல புத்தகத்தில் படித்து நம்ம சிரமப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இது நம்மள மாதிரி டேவிஸ் மாதிரி பாதிரியார்ட்ட கொடுத்து பாதிரியார் சரிதானா கொஞ்சம் பாருங்க. இதில் தப்பு வந்து இதை பார்த்தா தெரியுது. ஃபேஸ்புக்கில் ஓடுது. அப்போ இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அப்போ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். போர்த்துகீசியர்கள் நேரடியாக வணிகர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் பாதிரிமார்கள், கத்தோலிக்க பாதிரிமார்கள் தான் வராங்க. அப்போ சப்போர்ட் அப்போ உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னோன்னே, ஏன்னா இஸ்லாமிய படையில் வந்து படை வீரர்கள் இருந்தார்கள், கடலை தன்மையப்படுத்திருந்தார்கள். ஆனால் பீரங்கி அவர்கள் இருந்தார்கள். பீரங்கி இயக்கத்தில் இருந்த வீரர்கள் இருந்தார்கள். போர்த்துகீசிய வீரர்கள் இந்த பீரங்கியால் வந்து இஸ்லாமியர்கள் போட்டாங்க. அப்போ இந்த இது இருக்க
இப்போதான் கடன் தன்மையப்படுகிறது, போர்த்துகீசியர் பக்கம் தன்மையப்படுகிறது. அப்போ இந்த ஏற்கனவே அந்த காதலித்த பஞ்சாயத்து ஓடுது இல்லை, இப்போ முழுக்க வந்து அவங்களுடைய கணக்குப்படி 1063 பேர் வந்து தன்னை கிறித்துவத்துக்கு ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, நீ கிறித்துவத்து பக்கம் வந்துருக்க. அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சுலாம் தெரியும். அது கிறித்துவத்தின் பக்கம் வந்தால் உங்களை நாங்கள் காப்பாற்றலாம். எப்படி வந்து எங்களை ஜீசஸ் இப்படி எங்களை காப்பாற்றினாரோ அது போல உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். அப்போ இது இப்படி தான் ஒப்பந்தம் போடக்கூடாது முழுக்க இங்கே வந்துடுது. அப்போ இப்போ அந்த திருமலாய்க்கர் பஞ்சாயத்து புரிஞ்சோம், சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருமலாய்க்கர் அப்புறம்னா திருமலாய்க்கர் வந்து போர்த்துகீசியருக்கு ஒரு ஓலையை விட்டு, அது டீனோ புலி மூலமாக ஓலையை விட்டு அவனை வித்ரா பண்ணிக்கிற சொல்றாரு. வித்ரா பண்ணதனுடைய அடிப்படையில் தான் கட்டத்தை அவன் கைது செய்யப்படுகிறார். ஒரு அரசு சரண்டராக இருக்கும், ஒரு அரசை மீட்பதற்கும் ஒரு அரசை நிலைநிறுத்துவதற்கும் ஏதோ ஒரு வகையில் நிறுவன கோட்பாட்டு நிறுவனங்கள் எந்த வடிவத்திலாவது எதிராக வரும். ஏன்னா இதில் நான் இந்துக்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய கதையெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களை மட்டும் சொல்ல நினைச்சிடல. இங்கேருந்து வந்துட்டு வைணவத்தை பரப்பி இன்னைக்கு கலைஞரால் வந்து பெரிய தொடராக வெளியிடப்பட்டது. கலைஞர் டிவியில் தான் வந்தாங்க வைணவத்துக்காக. அவர் இங்கேருந்து விரட்டப்பட்ட கதை தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு சாம்ராஜ்யம் அழிந்ததுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அழிவுக்கே புள்ளி வைக்கிறோம். அந்த பெருமகன் அந்த வைணவ பெருமகன் இங்கேருந்து போகிறான், யாதவ நாட்டு போகிறான். யாதவ நாட்டில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த அந்த ஆரிய சமாஜத்துக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அவன் போய் வித்யாரண்யன் உருவாக்கின விஜயநகரத்திடம் வந்து சொல்கிறான், இந்த ஊரில் இந்த வைணவம் என்ற கோட்பாடை பெருமாளை அந்த ஊரில் ஆண்டாண்டு காலமாக இருந்த மாயம் கோட்பாட்டவே ஒருத்தர் வந்து அழிச்சிட்டு இருக்கான். நேற்று வந்து சிவனை தூக்கி உடுக்கை அடிச்சு இந்த மாதிரி கொண்டுட்டு இருந்தான். அந்த மண்ணின் மக்கள் எல்லாம் முடிசிப்படுறாங்க. அதன் அடிப்படையில் தான் மதுரை பிடிபடவில்லை. முதலில் பிடிபட்டது இடம் தெரியாமல் போய் எங்கே போய் பிடிக்கிறான், பாண்டிச்சேரி சார். அது பக்கத்துல தான் முதல்ல போய் பிடிக்கிறாங்க இடம் தெரியாமல். எதாவது அடிக்கிறது தெரியாமல் பெரும் படை போகிறது. ஓ வந்த தப்புன்னு மறுபடியும் ரிவர்ஸ் போயிடலாம் அடிச்சுட்டு. அப்புறம் திருப்பி வரான். அப்புறம் ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. எதுன்னு தெரியாம அடிச்சா மதுரை சிறகரை பிடிக்கிறான். அப்புறம் தான் பொய்சாலையரோட வந்து கூட்டு வச்சு வர்றான். அந்த பொய்சாலையரிடம் ஒப்படை செஞ்சுட்டு போறான். அதனாலதான் பொய்சாலையர் பெரிய மண்டபம். நீங்க ஸ்ரீரங்கம் பக்கத்துல பெரிய மண்டபம் கட்டிப்போம். நீங்க இப்போ எல்லா கோயிலும் போங்க சார், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் போய் உங்க ஆலயத்துக்கு வரதில்லை. என்ன இருக்கு அதுல என்ன இருக்கு? வரலாறு தானே. எதாவது இருக்கும். எப்படி மக்களை சந்திக்கணும்னா அங்கதான் போகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அங்கதான் பலதரப்பட்ட மக்கள் வருவோம். நான் சாமியும் கூடாது சார், முதல்ல சொல்லுங்க. இப்போ எல்லாம் பொட்டுக்கட்டி விட்டது மாதிரி சார் நாங்கள். இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை, பொட்டுக்கட்டு ஊருக்கு கொண்டாடி மாதிரி நாங்கெல்லாம் எந்த அப்படியே தான் வளர்க்கப்பட்டிருக்கோம் மூளைக்குள்ள. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன இன்னொன்று பொட்டு வச்சுருந்தாலும் உள்ள விடுவாங்க சரி முடிச்சோம். அதனால் நம்ம இங்கே போய் பில்டப் பண்ணி தான் போவேன். இன்னொன்று அழிச்சிக்கிற முடியாது. நம்ம ரெண்டு வாட்டி கிடக்கு. அப்புறம் நம்ம என்ன செய்யறது? இந்த முடிச்சிடறேன். அப்போ இந்த ஒரு அரசு உருவாக்கம் பெறுவதற்கும் ஒரு அரசு உருவாக தடுப்பதற்கும் இதான் கோட்பாட்டாளர்கள் மையப்படுகிறார்கள். முத்தாய்ப்பா வச்சு அரசு என்பது எல்லா காலங்களிலுமே துவக்க கால அரசுகள் துவங்கிய காலங்கள் மத கோட்பாட்டாளர்கள். இன்னைக்கு மதம் என்ற சொல்றது மத சொல்லாதான் சொல்றோம். அது சரியான சொல்ல இல்லை. முதல்ல இதெல்லாம் நீங்கள்லாம் பிரச்சாரம் செய்யுங்க, தொடர்ந்து பரப்புரை கொள்ளுங்க. இது மதம் என்று சொல்ல நீக்குது, கோட்பாடுன்னு சொல்லுங்க, சித்தாந்தம் என்று சொல்லுங்க. அந்த கோட்பாடுகளை வச்சுதான் அரசு உருவாக்கமாகி இருக்கிறது. பௌத்த அரசு உருவாகி இருக்கிறது, சமண அரசு உருவாகி இருக்கிறது, ஆசிவக அரசு உருவாகி இருக்கிறது, சைவ அரசு உருவாகி இருக்கிறது, வைணவ அரசு உருவாகி இருக்கிறது. அதுபோலதான் கிறிஸ்துவ அரசும் உருவாகி, இஸ்லாம் அரசும் உருவாகி. அப்போ ஒரு கோட்பாட்டாளர். அப்போ இந்த கோட்பாடு இருக்க ஒவ்வொரு அரசும் ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி சட்டம் போடுவோம். பாராளுமன்ற சட்டம் போட்டுருப்பாங்க சார். இந்திய பாராளுமன்ற சட்டம், ஆப்பிரிக்கா பாராளுமன்ற சட்டம், அமெரிக்க பாராளுமன்ற சட்டம். அப்புறம் இதுக்கு நம்ம ஏன் வந்துட்டு நீங்கள் கோயில்களை வச்சுட்டு ஒரு சட்டம் போட்டுருக்கீங்க, எங்கள் ஊர் கோயில் சட்டம் போட்டுருக்கோம். அவர் என் கொடி ஏற்றுறாரு. ஒரு கொடி தானே ஏற்ற முடியும் ஒரு நாட்டில். அப்படின்னா அந்த கொடி மேல் எப்பயுமே ஆளும் அரசுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை கிடையாது. தெரிஞ்சுக்கணும். நான் உங்களை பெருமைப்படுத்துவதற்காக நான் சொல்றேன்.
அந்த வேணா மக்கள் எப்பொழுது வேணாலும் அந்த அந்த இதை தூக்கி எறிவார்கள். அந்த அந்த நெறி என்பது எப்பொழுது வேண்டாலும் இந்த நெறியாளர்களால் மாறும். அதனால தான் ஆண்டாண்டு காலமாக கொடியேற்றப்படுகிறது. தேடி இருக்குது சாப்பிட்டா அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த டீ சாப்பிடுவோம். இவ்வளோ ஓடிட்டு தெரியாது தெரியாது இருந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தை